பக்தியிலும் பண்பாட்டிலும் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களா சிறப்பு பட்டிமன்றம். உலகமெங்கும் வாழ்கிற வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனியதொரு விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் அன்போடு சொல்லி எங்களுடைய பட்டிமன்றத்தை தொடங்குவதில் பெரும் மகிழ்ச்சி. அதுவும் எத்தனையோ ஊர் இருக்கும்போது விநாயகர் சதுர்த்தியை திருப்பூரில் கொண்டாடுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, திருப்பூரில் மட்டும்தான் இப்போ மதுரைக்காரங்க மட்டும் இருப்பாங்க, திருச்சிக்காரங்க மட்டும் இருப்பாங்க. திருப்பூரில் மட்டும்தான் தென் மாவட்டத்திலிருந்து நிறையா பேர் பிழைப்புக்காகவும் உழைப்புக்காகவும் வரக்கூடிய, எல்லாரையும் அரவணைத்து கொள்ளக்கூடிய ஒரு சரணாலயமாக இருக்கக்கூடிய திருப்பூர். அப்போ எல்லா மாவட்டத்துக்காரங்களும் இந்த இடத்தில் இருப்பது இன்னொரு கூடுதல் சந்தோஷம். அதனால் திருப்பூர் அந்த கொங்கு மண்டலம், எளிமையான பேச்சு, ரொம்ப நாகரிகமான பேச்சு, பழகும் விதம் எல்லாமே நேர்த்தியாக இருக்கும். அப்படி கொங்கு மண்டலத்தில் இன்றைய தினம் வசந்த் தொலைக்காட்சியினுடைய விநாயகர் சதுர்த்தி இனிமையாக தொடங்குகிறது. உங்களுடைய மகிழ்ச்சியும் கைதட்டலும் அருமைக்குரிய பேச்சாளர் பெருமக்கள் இங்கே கொடுக்கும்போது அவர்கள் இன்னும் உற்சாகமாக பேசுவார்கள் என்ற விஷயத்தை உங்களுக்கு சொல்லி, ஒரு காட்டுக்குள்ளே ஆட்டுக்குட்டி அப்படியே தவிச்சிக்கிட்டு இருக்கு. ஒருத்தன் படுத்திருக்கான். அப்படி படுத்து நிழலில் படுத்திருக்கும்போது நல்ல ஆஹா தாண்டா உலகத்திலே சந்தோஷம் தூங்குறான். கொஞ்ச நேரத்தில் தூக்கம் கலைஞ்சிருது. ஐயோ இது சந்தோஷம் இல்லையே, நிரந்தரம் இல்லையே. அப்படி பக்கத்தில் போகும்போது பசிக்குது, சாப்பிட்றான். ஆஹா மன நிம்மதியாக இருக்குது. கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் பசிக்க ஆரம்பிக்குது. இதுவும் நிரந்தர சந்தோஷம் இல்லைன்னும் போது அந்த ஆட்டுக்குட்டி, தாயை பிரிஞ்ச ஆட்டுக்குட்டியை தான் தோளில் சுமந்து தான் தாயிடம் போய் விடும்போது வேகமாக ஓடி தாயோட மடியில் பால் குடிச்சிட்டு இவனை கருணையோடு பார்த்துச்சு. அப்போ தான் நினச்சான், சந்தோஷத்தில் மிகப்பெரிய சந்தோஷம் அடுத்தவரை சந்தோஷப்படுத்தி பார்ப்போம். அது மாதிரி இந்த கருணை இல்லம், அது மகிழ்ச்சி கருணை இல்லம். கருணைனாலே அதுக்குள்ளே மகிழ்ச்சி இருக்கும். மகிழ்ச்சி கருணை இல்லத்தை நடத்தக்கூடிய அன்புக்குரிய விஜயகுமார் மாலதி தம்பதியருக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள். இந்த நிகழ்ச்சிக்கு எப்பொழுது நாங்கள் கூப்பிட்டாலும் பெருமையோடு வரக்கூடிய, பேரிலே ஆண்டவர் பிரச்சனை இல்லை, மரியாதைக்குரிய ராமசாமி ஐயா அவர்கள், விகாஸ் வித்யாலயா பள்ளியினுடைய நிறுவனர், இன்னும் நிரம்ப பெருமக்கள், இங்கே பரிசு பெற்றிருக்கக்கூடிய, பாராட்டு பெற்றிருக்கக்கூடிய, பல்வேறு துறைகளில் சாதிச்சிருக்கிற அத்தனை சாதனையாளருக்கும் வசந்த் தொலைக்காட்சியின் சார்பில் பெரிய வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும் சொல்லிக்கிறோம். ஏன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த பரிசும் பாராட்டும் எதற்காக என்றால், உங்கள் ஓட்டத்தை இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிகப்படுத்துவதற்காக, வேகப்படுத்துவதற்காக ஒரு உந்துதல். என்னங்க இப்போ கருணை இல்லமே இருக்கு, அது எவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. தினந்தோறும் அவங்கள ஒரே மாதிரி தாயை போல பராமரிக்கணும். சலிப்பு என்னடான்னு சலிப்பாகும்போது இந்த விருது அவங்கள இன்னும் வேகமாக அவ்வளோ வேற ஒன்று. ரொம்ப நேர்த்தியாக இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்திருக்கக்கூடிய இயக்குனர் துரைசாமி அவர்களுக்கும் அவங்க குழுவினருக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். நீங்கள்லாம் மகிழ்ச்சியாக இந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட வேண்டும். காரணம், மனசார பேசி, வயிறார சாப்பிட்டு, காலார நடந்து, மனசு விட்டு சிரித்து, இந்த 4 விஷயம் இருந்தாலே போதும் சார். ரொம்ப அன்பான விஷயம். இந்த விநாயகர் சதுர்த்தியில் கூட விநாயகர் வச்சு நம்ம நிறையாவது சொல்லுவோம். நம்ம தொடங்கும் போது ஒவ்வொரு நாள் அன்றாட வாழ்க்கையில் அவர் இல்லாமல் பேச்ச ஆரம்பிக்க மாட்டார். ஒரு எழுதுனா கூட பிள்ளையார் சொல்லி போட்டு தான் எழுதுவோம். ஒரு உட்காந்துருந்தா கூட அவனை என்ன பிள்ளையார் மாதிரி உட்காந்துருக்கேன் அப்படின்றோம். கோயிலில் போய் சாமி கும்பிட போனால் கூட முதல்ல பிள்ளையாரை கும்பிட்டு தான் போகும். ஏன் எல்லாரும் முதல்ல பிள்ளையாரை கும்பிட்றோம்? ஏன்னா அவருக்கு தான் மவுஸ் இருக்கு, பக்கத்தில் எலி இருக்கு. எலிக்கு மவுசுன்னு ஒரு பேர். ஒரு நகைச்சுவை சொல்லி அதுக்கு நான் விளக்கம் சொல்லி அப்புறம் உங்கள்கிட்ட நாங்கள் சிரிப்பை வாங்கிட்டு போய் மவுசுன்னு ஒன்றே நீங்கள் மகிழ்ச்சியாக சிரிச்சிடணும். அப்புறம் வெளியே போய் நீங்கள் விசாரிச்சுக்கிறேன், என்ன இடையில மவுசுங்க என்னவா அப்படின்னு. எங்கள் பார்வைக்கு நாங்கள் ஒரு பெரிய ஒரு ஆர்வக்குள்ளார் கோஷ்டி இருங்கம்மா. நீங்கள் ஒன்று ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்காக நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி கொடுத்துருக்கீங்க, அதுக்காக அதை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அப்படி அதெல்லாம் செய்யக்கூடாது. ஆச்சரியமாக இருக்கும். கீழே ஒரு உண்மையிலே ஆச்சரியமாக தாண்ட இருக்கு எங்களுக்கு. அப்படி இதெல்லாம் கிடைக்குமா சார்? யோசிச்சு பாருங்களேன். இதான் சார் வேணும். உலகத்தில் கோடீஸ்வரன் யார்? யாருமே கிடையாது. ஏன்னா அவனே கேட்குறேன், அவனே பதில் சொல்ல நினைக்காங்க. உலகத்தில் கோடீஸ்வரன் யாருன்னா யாருமே கிடையாது. ஏன் சொன்னேன்னா, எவன் மன திருப்தி அடைகிறானோ அவன் தான் கோடீஸ்வரன். இங்கே எவனுமே மன திருப்தி. உலக தத்துவராணி சாக்ரட்டிஸ் என்ன செய்வாரான், தினமும் அந்த பெரிய ஷாப்பிங் மாலுக்குள்ள போய் பார்த்துட்டு வருவாராம். ஒரு பொருள் வாங்க மாட்டாராம்.
அங்குள்ள கடைக்கார ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டேன், அந்த ஆள் தினம் வர்றேன், எல்லாத்தையும் பார்க்குறேன், வாங்காம ஐயா ஒரு நாள் கூட ஒரு பொருளும் வாங்காமல் போகிறீங்களே, தினம் பார்க்க வந்துறீங்களே என்று அவர் சொன்னது சாக்ரட்டிஸ் தான் முக்கியமான விஷயம். உலக தத்துவஞானி பாருங்க என்ன சொல்றார், ஏன் எதுவுமே வாங்க மாட்டேங்க, இத்தனை ஆடம்பர பொருள் இல்லாமலும் என்னால் மகிழ்ச்சியாக வாழ முடிகிறதே என்று நான் உணர்கிறேன். ஏன்னா தேவையில்லாத ஒன்றை நீங்கள் வாங்கினால் நாளைக்கு தேவையான ஒன்றை விற்க வேண்டி வரும் அப்படின்றலாம் அழகான விஷயம். அதனால் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். காரணம், அப்படியாப்பட்ட பேச்சாளர்கள் இந்த மேடைக்கு வந்திருக்காங்க, நல்லா பேசுவாங்க. அவங்கள இன்னும் நல்லா பேச வைக்க வேண்டிய விஷயம் உங்கள் காதுலையும் உங்கள் கையிலும் இருக்குது. மோதிரத்தையும் தோடையும் கழட்டி கொடுக்குற அர்த்தம் கிடையாது, காதில் கேட்டு கையில் தட்டுங்க அப்படின்னு சொன்னேன். அதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப அழகு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப இதே அரங்கத்தில் தான் ரொம்ப பட்டிமன்றங்கள்லாம் பேசியிருக்கிறோம். ஆனால் இன்றைய தினம் எல்லாருமே எங்களை ஆவலாக பார்க்குறீங்க. அப்போ இந்த விநாயகர் சதுர்த்தி ரொம்ப முழுமையாக இருக்கும். போன விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. விநாயகருக்கு பின்னாடி நம்ம நடிகர் ராதியா போட்டால் ஒருத்தர் ஒட்டிட்டு போயிருந்தான். பூரா அந்த பக்கம் இருக்கு, என்னங்க இப்போ வித்தியாசமான ஊர்வலமாக இருக்கு, என்னங்க என்ன விநாயகருங்க, இதாங்க சித்தி விநாயகர். அவன் பார்த்தீங்களா, இது சித்தி சீரியலில் வந்ததுலேருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இன்னும் ஜீரழிஞ்சுக்கிட்டா இருக்கு பார்த்தீங்களா. இதெல்லாம் ஏன் இதை சொல்கிறேன், நான் காலப்போக்கில் கற்பனைக்காக கடவுளிலே மாற்றக்கூடாது. வீரப்பன் விநாயகர்னு கொண்டு வரீங்க, ஏதாவது ஒரு துப்பாக்கி விநாயகர், ஒரு தடவை சுல்தான் பேர் வச்சு விதவிதமான பேர் வச்சு விநாயகரை வடிவமைக்கிறீங்க, அப்படி கிடையாது. அவருக்குள்ள உருவம் அதான். அந்த தும்பிக்கு என்ன சொல்லுது, உன் அறிவை விருத்தி செய். வகிர் என்ன சொல்லுது, நிரம்ப விஷயங்களை உள்வாங்கிக்கொள். காது என்ன சொல் பார்த்தா பெரிய காது, நிறையா விஷயங்கள் நீங்கள் கேட்க வேண்டும். இதெல்லாம் நல்ல விஷயம் இருக்கு. இந்த விநாயகர் சதுர்த்தி விஷயத்தில் அங்கே சொல்றது விநாயகருக்காக மட்டும் இல்லை, கேட்பவர் உங்களுக்கும். நம்ம உக்கி போடும் கூட என்ன, பிள்ளையாருக்கு தோப்பு கரணம் போடு அப்படின்வாங்க. அதில் விட ஒரு அறிவான விஷயத்தை வச்சிருக்காங்க. பிள்ளையாருக்கு தோப்பு கரணம் போடும் ஏன் சொல்றாங்க, இந்த காதுகளை கையால் வைத்து இப்படி இழுத்து உட்கார்ந்து எந்திரிக்கும் போது படிக்கும் மாணவனுக்கு ஞாபக சக்தி கூடும் என்பதுதான் அறிவியல் உண்மை. அப்ப பக்தியிலும் பண்பாட்டிலும் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களா? நான் சொன்னது பக்தி விநாயகருக்கு சொன்னேன். பண்பாட்டுக்கு காதை உட்கார்ந்து தோப்பு கரணம், தோப்பு கரணத்தை கூட ஒரு தண்டனையாக நினைக்காமல் அது பனிஷ்மெண்டாக இல்லாமல் நர்சிங்மெண்டாக இருந்தது, அவங்களை ஊக்கப்படுத்துகிற விஷயமாக இருந்தது என்பது முன்னோர்கள் விஷயம். இந்த மாதிரி பக்தியும் பண்பாட்டிலையும் யார் அதிகமாக விளங்குகிறார்கள், பெண்களா ஆண்களா? பெண்கள் என்ன செய்வாங்க, இந்த விளக்கு பூஜைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. விளக்கு பூஜையில் போய் எல்லா பெண்களும் சாமியை கும்பிட்டு உண்மையாக விளக்கு போடுறீங்க. விளக்கு போடும்போதே அவள் விளக்கு பார்த்தியா ரெடி கூட இருக்குடி, என்ன உன் வீட்டுக்கார் இந்த விளக்கு வாங்கி கொடுத்து, அவ ஒரு விளங்காதவன் வாங்கின விளக்கு அப்படி பார்த்தீங்களா. இந்த அன்னபாரத்தில் விளக்கு போடுது, ராமாயணத்து விலைக்கு பேசுது, மகாபாரத விலைக்கு பேசுது, பல்ல விலைக்கு பேசணும்ல, அது ஒன்று இருக்குது. இன்னைக்கு காலகட்டத்துக்கு தேவைப்படுது, எல்லாத்தையும் நம்ம விலைக்கு. அன்னைக்கெல்லாம் கொடையோடு உட்காந்தாங்க, ஒரு 40 பேர் பேச்சாளர் பேசுகிறார், முன்னுக்க கொடையோடு உட்காந்துருக்காங்க. நகைச்சுவை மலையில் நனைய தயாரா அப்படின்னு போட்டு பூரா சலதோஷம் பிடிச்சி, இது கொஞ்சம் அதிக பிரசித்தனமாக நகைச்சுவாத்தையாக இருக்கும். ஒன்று அப்படி ஒன்று இப்படி. அதனால் இந்த விநாயகர் சதுர்த்தி நன்னாளில் வசந்த் தொலைக்காட்சி சார்பில் பக்தியிலும் பண்பாட்டிலும் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களா விவாதம் தொடங்க போது, உண்மையான பக்தி எது சார்? கோயிலில் சென்று வழிபடுவது மட்டும் பக்தி அல்ல. ஒருவனை உங்கள் அன்பின் வயத்தால் நினைப்பது, மனதால் அன்பாக இருப்பதும் ஒரு வகையான பக்தி. சாப்பிட்டு 3 நாளாச்சுங்கன்னு சொல்லி ஒருத்தன் ஏங்கும் போது அவனுக்கு நீங்கள் தர்மம் பண்ணும்போதும் அதிலையும் பக்தி இருக்கிறது. பார்த்தீங்களா, நீ கடவுளுக்குள்ள கோயிலுக்குள்ளே சென்று 10 ரூபா போடுறத விட வெளியே இருக்கிற பிச்சைக்காரனுக்கு 2 ரூபா போட்டாலே இப்போ கடவுளை நோக்கி நீங்கள் போகணும், கடவுள் உங்களை நோக்கி வருவார் சார். நீங்கள் இறைவன் மீது உண்மையான பக்தி கொண்டு 10 அடி நடந்தால் அவர் 2 கிலோமீட்டர் உங்களை நோக்கி ஓடி வருவார் என்று ஒரு வாசகம் உண்டு. அதனால் 3 மதங்கள் அதுதான் சொல்லுது. இன்முகம் காட்டுவது தர்மம் என்று இஸ்லாம் மதம் சொல்லுது. ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டுன்னு சொல்லி இயேசு பெருமான் சொல்கிறார். அன்பே சிவம். அப்போ 3 சொல்வது ஒன்று தான். அதை இந்த வடிவத்தில் சொல்லி, இந்துவே திரண்டு வா என்று சொல்லாதீர்கள், முஸ்லிமே திரண்டு வா என்று சொல்லாதீர்கள், கிறிஸ்துவரை இணைந்து வா என்று சொல்லாதீர்கள், மனித இனமே ஒன்றாக கூடி வாருங்கள் என்றது. இதை நான் இன்னைக்கு நேரத்தில் 8வது படிக்கும்போது கவிஞர் மேத்தாவுடைய கவிதை எங்கள் புத்தகத்தில் இருந்தது. அது இன்ன வரைக்கும் ஞாபகம் இருக்குது பார்த்தீங்களா என்பதை சொல்லி, பேச்சாளர் பெருமக்கள் ஒரு சின்ன அறிமுகம். எப்பவுமே திருப்பூர் வரும்போது எனக்கு ரொம்ப கூடுதலான ஆசை எதனால் வரும்னா,
ரொம்ப மிகுதியாக ரசிக்கக்கூடியவங்க. சிலரும் ஜோக் சொல்கிறதுக்கு முன்னாடி சிரிச்சிருவாங்க. ஏன்னா அப்புறம் டைம் இருக்கா தம்பி, நான் டயத்துக்கு கிளம்ப வேண்டியிருக்கோம், அந்த அளவுக்குலாம் எங்களுக்கு ஆர்வத்தை கூட்டுவாங்க. ஆனால் இந்த மேடை சொல்கிறேன், ஒருத்தர் ஒழுகிற வீட்டில் கூட 1.5 வருஷம் இருக்கலாம், அழுகிற வீட்டில் 5 நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. சரிங்களா? சரி, பக்தி இவங்க 2 பேரும் தான் கோயிலுக்கு போகிறாங்க, அதில் யார் சார் மிகுதியாக பார்த்துடலாம். இதே மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அபிஷேகம் பண்ண போகும்போது அந்த தேங்காய் பழத்தட்டு வாங்கிட்டு போகும்போதே அந்த அம்மா பட்டக்குன்னு வஞ்சிருக்கு வீட்டுக்காரு. கூமுட்டை எல்லாம் என்ன படிச்சிருக்க, இந்த தேங்காயை வாங்கியிருக்க மீனாட்சிக்கு, இதை வச்சுட்டு அந்த தேங்காய் எடுங்க மிரண்டான் வீட்டுக்காரன். என்னையா மீனாட்சிக்கு எந்த தேங்காய் பிடிக்கும் தெரிஞ்சு வச்சிருக்காளே, இந்த தேங்காய் நல்லா இருக்குமாமா, சட்னிக்கு சூப்பராக இருக்கும். இதை போய் எந்த பக்தியில் சொல்லுவீங்க? இப்படி இருந்தால் எப்படி சார் இருக்கும்? அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு சார், ஆண்கள், நான் இப்போ சமீபத்தில் ஆராய்ச்சி படித்தேன், கிட்னியில் ஃபெயிலராகி இறந்தவனை விட வீட்டுக்கார் வைக்கிற சட்னியில் இறந்தவன் தான் சார் அதிகம் துடிக்கிறான். இது பக்தியில் சேராது சார். சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஒரு பெரியவர் வந்துக்கிட்டு இருக்காரு, ஏன் எல்லாரும் கோயிலில் சென்று வழிபடணும்? நீங்களே சொல்கிறீங்க கடவுள் தூணில் இருப்பார் துரும்பில் இருப்பார், அப்போ டக்குன்னு இந்த இடத்துல கும்பிடுங்க, இந்த இடத்துல கும்பிடுங்க, எதுக்கு கோயில் வரைக்கும் போடும், இங்கேருந்து திருத்தணி வரைக்கும் போகிறீங்க, ராமேஸ்வரம் வரைக்கும் போகிறீங்க அப்படின்ட்டு சொல்கிறார். பெரியவர் வந்துக்கிட்டு இருக்காரு, சின்னவன் கேட்குறான், சைக்கிளில் வந்தவன், ஐயா எங்கே போகிறீங்க? கோயிலுக்கு. ஏன் இங்கேயே கும்பிட்டு போகணும், கோயிலில் போய் தான் கும்பிடணுமா? சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவன் சைக்கிளில் உள்ள காற்றை பிடிங்கி விட்டார். ஐயா என்ன பேசிக்கிட்டு இருக்கும்போதே காற்றை பிடிங்கி விட்டீங்க, இப்போ என்ன எப்படி போகிறது? இதானப்பா சொன்னேன், சாமி தூணில் இருப்பார் துரும்பில் இருப்பார், இங்கே கும்பிட்டு ஏன் கோயிலுக்கு போகிறீங்கன்னு. அது மாதிரி காற்று எல்லா இடத்துலையும் இருக்குல்ல, அப்புறம் என்ன போக வேண்டியன்னா உன் டயரில் மட்டுமா காற்று இருக்கணும்? அவனை செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு. நிரம்ப தகவல்களை நீங்கள் கேட்டு செல்வதற்கு உகந்ததாக இந்த பட்டிமன்றம் இருக்கும் என்று சொல்லி, பக்தியிலும் பண்பாட்டிலும் சிறந்தவர்கள் ஆண்களே என்று அணிக்கு பேச வந்திருக்கிறவர் நம்ம பகுதிக்காரர் தான். நிரம்ப தமிழ் கற்றவர், தமிழ் ஆசிரியர், நல்ல ஆசிரியர் என்ற விருதையும் பெற்றிருக்கக்கூடிய பெருந்துறையை சேர்ந்த கோப்பா ரவிக்குமார். ரொம்ப அன்னைக்கெல்லாம் விழுந்துட்டார், கும்பிட்டு விழுந்து அந்த இடத்தையே. இதெல்லாம் பண்பாடு பார்த்தீங்களா? பண்பாட்டுக்கு இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? இப்படி கும்பிடுவதுதான் பண்பாடு, பக்தி. சிலர் அறிமுகப்படுத்துங்க ஹாய் அப்படின்னா சார், வட இந்தியாவிலேருந்து வந்த பயில்க, அண்ணே நல்லா இருக்கீங்களானேன்றான். நம்ம ஊரில் இருக்கவேன், ஹலோ ஜி எப்படி இருக்கீங்க ஜி, ஹலோ ப்ரோ ப்ரோ எப்படி இருக்கீங்க ப்ரோ, சப்புன்னு கொடுங்க. ஐயோ அம்மா, அம்மா எங்கடா இருந்து வந்துச்சு, ப்ரோ உனக்கலாம் ப்ரோ, ப்ரோன்னு இங்கிலீஷ் எழுதி தெரியுங்க, புறான்னு எழுதி வச்சிருப்பேன். இதுதான் சார், எல்லாம் மாறிச்சு. இதுதான் பண்பாடு. பண்பாடுன்னு பெருசா இல்லை சார். முதல்ல நம்ம மொழியை பேசல என்ன சார் அசிங்கம் பார்த்தீங்களா? ஜப்பானில் நீங்கள் வேற்று மொழிகள் ஏதாவது ஒரு பேர் பழக இருந்தால் அந்த நாட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. எவ்வளோ பண்பாடு பாருங்க. திருடன் ஓடுறான் சார், திருடன் நிறுத்துறதுக்கு என்ன வழி? அந்த நாட்டு தேசியத்தை போட்டாங்க, அப்படியே திருடன் நின்றான், தேசியத்தை நிற்கிறான். இங்கே நம்ம ஊரில் அசம்பிளில் பாருங்க, பண்பாடு பாருங்க. நீராறும் கடலுடுத்தன் ஒரு சின்ன சித்தரம்பு கடிச்சிடும், ஜனகன மனக உடனே எதிர் மாறிடும், டோட்டல் ஆலய மாறி. இதெல்லாம் நம்ம சார் உடையை உடுத்துவது கலாச்சாரம், அந்த உடையை எப்படி உடுத்த வேண்டும் என்பது பண்பாடு. அதே அன்னைக்கு அருமை தம்பி, அவரும் வழக்கறிஞர், விருத்தாச்சலம் வழக்கறிஞராக இருந்து கொண்டு இந்த இளம் வயதிலே நிறையா தொலைக்காட்சிகளில் காணொலிகளில் யூடியூப்லாம் பேசி வரக்கூடியவர். இப்படி நிறைய துறை சார்ந்தவர்கள் இந்த பட்டிமன்றத்துக்கு வரும்போது தான் பட்டிமன்றம் புதிய வடிவம் கிடைக்கும், புதிய புதிய தகவல் கிடைக்கும். அந்த மாதிரி வழக்கறிஞராக இருந்து கொண்டு அருமையாக வளர்ந்து வரக்கூடிய பேச்சாளராகவும் நல்ல செய்தியை கொண்டு செல்கிற அடுத்த தலைமுறைக்கான நம்பிக்கை பேச்சாளராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் அருண் அவர்களுக்கு ஒரு பாராட்டு சொல்லி, இவங்கெல்லாம் ஆண்களேன்னு பேசும்போது பெண்கள் நாங்கள் பக்திக்கு ஒரு நாள் உங்களால் கோலம் போட முடியுமா? அந்த வாசலில் மார்கழி மாத குளிரில் 3:30 மணிக்கு எந்திரிச்சு, அன்றைக்கெல்லாம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் 5:30 மணிக்கு மார்கழி மாத குளிரில் 85 பாட்டி கோலம் போடுது. பிரமிச்சுட்டேன். கடைசியில் பார்த்தா அது கோலம்லாம் போடல, கையில் கோலப்பொடியை மட்டும்தான் எடுத்துச்சு. குளிரில் கட்ட 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 கட்டன்னு கை நடுங்கி அதுவா தூவி விடுது. போய் பார்க்குறாங்க, மானாரிச்சில் ஏதோ அந்த பிளிச்சிங் பவுடர் போட்டு விட்ட மாதிரி போட்டு விட்டு. அந்த எண்ணம் தான், அவங்க வயசு ஒத்துழைப்பு இல்லை இருந்தாலும் கட்ட கட்ட கட்டன்னு அந்த நடுக்கத்தில் தூவி விடுறாங்க. வருங்க 2 கோழி வந்து சாப்பிட்டுட்டு அந்த இடத்துலயே மாண்டு கிடக்கு மார்கழி மாதக்குள்ள.
பரவாயில்ல என்ன செய்ய கோழியில் இவ்வளோ கேள்வி நினைக்காங்க. அந்த எண்ணம் முடியுமா? அவங்க சொல்கிறது பக்தி. உண்மையிலே அப்படியே ஒரு மஞ்சள் உடை உடுத்தி 48 நாளோ 15 நாளோ 20 நாளோ காப்பு கட்டி உண்மையான பக்தியில் மனமுறி வேண்டுறது. எங்கள் அம்மாலாம் டக்குன்னு கோயில் மணிக்கு எங்கள் குலசாமி மணிக்கு இருந்துச்சுன்னா கண்ணீர் விட்டு அழுதுரும். அந்த அழுகை அந்த குலசாமிகிட்ட வேண்டுதல் தான் இன்னைக்கு மதுரை முத்து உங்கள்கிட்ட உட்காந்துருக்கு பார்த்தீங்களா. அந்த வேண்டுதல் உண்மையாக இருக்கணும். நம்ம அப்படியே சாமி கும்பிட்றோம், தீபாரணை காட்டிக்கிட்டு இருப்பார், இவன் கண்ணை மூடி கும்பிட்டுக்கிட்டே இருப்பான். ரொம்ப நேரம் 5 நிமிஷம் காமிச்சிக்கிட்டு இருக்கார், கண்ணை திறக்கவே இல்லை. ஏன்னா திறந்தா 10 ரூபா போடணுன்றக்காக. அதே ஒத்தக்கம் லேசாக பார்க்குறேன், இன்னும் நிற்கிறாரா, ஐயோ அவர் விடலை, எப்படி நீங்கள் விட்ட 10 ரூபான்னு போட்டுக்கிட்டுக்காரு சூடத்தை. 27 நிமிஷம் கழிச்சு கண்ணை திறந்திருக்கான், எரிஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு. போடுப்பாவன் 10 ரூபா போட்டிருக்கேன், திருப்பி கொடுத்துருக்காரு. உனக்கு போட்ட சூடை மட்டும் 120 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். முதல்ல மரியாதை 150 கட்டிட்டு நீ இடத்த காலி பண்ணுறான். இது பேர் பக்தி இல்லை சார். ஏன்னா அந்த இறைவனவே நம்பியிருக்கு அவங்களுக்கும் நம்ம ஒரு தொகையை கொடுப்பதனால தவறு இல்லை. பார்த்தீங்களா, எல்லாருக்கும் சார். இதெல்லாம் நம்ம வடிவமைச்சு பேச போகிறோம். அந்த வகையில் பெண்கள் தான் பக்தி சார். நாங்கள் இல்லாட்டி என்னாகும் என்று பேசுறதுக்கு திருநெல்வேலி மாவட்டம் பார்த்தீங்களா, கோயில்பட்டி தாலுகா இபி காலனி. என்ன ரேஷன் கார்டை படிச்சுக்கிட்டான்னு நினைக்காங்க சிலருக்கு. அவ்வளோ முழுசான விளக்கம் தேவைப்படுது. நிறையா பட்டிமன்றம், 2 பட்டிமன்றம் என்கிட்ட பேச்சாளரை வந்தாங்க. 3வது பட்டிமன்றம் அதே ஊரில் நடுவராயிட்டாங்க. 4வது பட்டிமன்றம் நீங்கள் பேச்சாளர் வருவீங்களா சார்? வீட்டில் வெளியான தலைப்பு வச்சுருக்கோம். நான் என்னம்மா வீட்டில் பேச வெளியே பேச, நீங்கள் கொல்லப்பக்கம் கூட பேசுங்க. பார்த்து இதுதான் நாட்டோட வடிவமைப்பு. அப்படி நிறையா பட்டிமன்றங்கள் பேசுகிறாங்க. திரைப்படங்களையும் 2-3 திரைப்படம் நடிச்சிருக்காங்க. திரைப்படம் நடித்த உடனே சார் இன்னைக்கு என் படம் ரிலீஸ் ஆகிருந்தாங்க. முதல் ஷோவே பார்த்துருங்க 10:30 மணிக்கு. ஏன் 2:30 மணிக்கு ஓடுமா என்னன்னு தெரியாது. 2வது படம் எடுத்தாங்க, படம் ஓடுறதுக்கு முன்னாடி ப்ரொடியூசர் ஓட்டார் ஊரை விட்டு. பின்னாடி எந்த பிள்ளையும் ஓடி பாவம். இதெல்லாம் இருக்கட்டும். உண்மையிலே இந்த சின்ன வயதில் 26 விருதுகள் வாங்கலாம் நினைச்சாங்க, ஒரு வயலும் கொடுக்கல. சரி என்ன விருது கிடைக்கலன்னு சொல்லி 2 எருதை வாங்கி மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு அவங்க அப்பா. எல்லாம் முன்ன பின்ன தான் இருக்கு. ஆனால் நல்ல ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். பெண்கள் அப்படி தான் இருக்கணும். பெண்கள் எப்பவுமே மோட்டிவேட் பேசுகிற மத்தியில் மோட்டிவேட் பேசுகிற பெரிய விஷயம். பார்த்தீங்களா, நல்லா இருக்கும் ஒரு குடும்பம். போய் அட்வைஸ் பண்ணி பார்த்தீங்களா, இங்கே ஒரு புருஷனை கைக்குள்ள வச்சு பழகுடி, சரிக்கா நீ வாட்டுக்கு ஏப்ப சாப்பியா இருந்துடாத, உலகம் கட்டு கிடக்கு, சரிக்கா கவனம், மடியில் முடிஞ்சு வச்சுக்கிறணும், இல்லாட்டி முடிச்ச வைக்கிட்டு போயிடுவேன், முடிச்ச வைக்க ஆகிடுவாங்க. பெரிய அட்வைஸ் பண்ணு 3/4 மணி நேரம். தெரியுதா, தெரிவிச்சல 6 மக கதை. கவனம், எங்கே வேணாலும் உனக்கு ஃபோன் பண்ணணும், இங்கே போயிட்டு வரேன்னு சொல்லணும், உன் கண்ட்ரோல்லே இருக்கு உன் புருஷன். சரிக்கா, உன் வீட்டுக்காரு என்னை கல்யாணம் பண்ணி 4வது நாள்லேயே போனவன் தாண்டி, 40 வருஷமாக ஆளை தேடிக்கிட்டு இருக்கேன், முதல்ல நீ முடிச்சு வச்சியா? ஊருக்கு தான் உபதேசம். இப்படித்தான் பெண்கள் இருக்காங்க. அந்த வகையில் மோட்டிவேட் பேசுகிறப்போ மோட்டிவேஷன் பேசக்கூடிய கோயில்பட்டியை சேர்ந்த அன்ன பாரதி அவர்களுக்கு ஒரு கரவசம். அதே போல் அவங்களும் கேபி சுந்தரம்பாள் இப்போ தான் அவங்க தேட்டர் கூட போன வாரம் இடிச்சிட்டாங்க. முதல்ல நடிகையில் அந்த காலத்திலே தேட்டர். அதே போல் தமிழ் சினிமாவில் முதலில் 1 லட்ச ரூபா சம்பளம். அப்போல்லாம் நடிகர் திலம் மக்கள் திலம்லாம் 5000 வாங்குறதே பெரிய விஷயம். அப்படின்னா அவங்களுடைய குரல் வளர்த்த பாருங்க. அந்த காலத்திலே அவங்க கொடுமுடியில் தேட்டர் திறந்தால் அந்த தேட்டர் திறக்கிறதுக்கு 3 முதலமைச்சர் வந்தாங்க. அன்னைக்கு எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர். அப்படி இதெல்லாம் ஏன் சொல்கிறேன், இவங்க செய்யலை, அவங்க ஊரில் ஒரு ஆள் செஞ்சேன், இங்கே ஒரு ஆள் தேட்டர் கட்டிச்சா பட்டிமன்றம் பேசி பயந்துடக்கூடாது. அதே குரல் அவங்களுக்கு இருக்கும். அதான் ஒரு அழகு. ஒருவேளை அவங்க அந்த பக்கம் பாடும்போது இவங்க வீடு பின்னாடி இருந்துச்சா என்னமோ, அந்த குரலை கேட்டு கேட்டு இவங்க அம்மா அவங்களுக்கு பரவி அப்படி வந்த மாதிரி அதில் இனிமையாக பாடுவாங்க. அவங்க நிறையா பட்டிமன்றங்கள் பேசி தமிழ் மேடைகளாக அலங்கரித்து வரக்கூடிய கொடுமுடியை சேர்ந்த பாரிஸ் ராஜா அவர்களுக்கு ஒரு கரவாசம். பேரை கேட்டோன்னே உங்களுக்கு ஒரு பதட்டம். இந்த அம்மா நான் தான் பாரிஸ் ராஜான்னு திரும்பி பார்க்குறான். எங்கள் ஊரில் ஒருத்தன் 14 தென்னந்தோப்பு இருக்கு. 14 தென்னந்தோப்பு, 7 டிராக்டர் வச்சுருக்கான், 3 பங்களா வச்சுருக்கான். மித்த எதை வச்சுருக்கேன் அதை நம்மளுக்கு தேவையில்லை, விஷயத்தை சொல்கிறேன். இப்படி வச்சிருக்கணும் பேர் என்ன தெரியுமா? பிச்சை. போய் என்ன சொல்ல முடியுமா, வாங்க பிச்சை. அவன் நான் சொன்னேன் ஒரு மாதிரியா இருக்குது, கொஞ்சம் பேரை மாற்றணும் மாமா. அவன்
என்ன மாப்பிள்ள செய்கிறது? அப்பா பேர் இனிஷியலாக வைங்க, கொஞ்சம் ஏதோ ஒரு சின்ன மாடுலேஷன் மாதிரி. அவங்க அப்பா ராமசாமி இனிஷியலோட கூப்பிட்டாங்க. ராப்பிச்சை, வாங்க ராப்பிச்சை. அதுக்கு என்னை கூப்பிட்டாரு. அதுக்கு நல்லா தான் இருந்தேன் முன்னாடியே பிச்சை. இப்போ ராப்பிச்சைன்னு என்னை கேவலப்படுத்துகிறாங்க. பேர் குழப்பி பேர் பார்த்தீங்களா? அது மாதிரி பேர் தான் அப்படியே ஒழிய பேச்சு ஒவ்வொன்றும் இங்கே இருக்க 4 பேரும் முத்தாய்ப்பா அழகாக பேசுவாங்க. அதனால் உங்களுடைய ரசனையை பொறுத்து பேச்சாளுடைய பேச்சு என்று சொல்லி என்னுடைய முன்னுரையை அன்போடு நிறைவு செய்து, முதலாவதாக பக்தியிலும் பண்பாட்டிலும் சிறந்தவர்கள் ஆண்கள் தான் என்று சொல்லி ஒரு வழக்கறிஞர் பேச வருகிறார். முதலாவதாக அருண் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பெற்றெடுத்த தாய் தந்தைக்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் வணக்கம். வசந்த் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஆன்மீகத்திற்கு ஒரு விவேகானந்தன் என்றால் பட்டிமன்றத்துக்கு கிடைத்த எங்கள் தமிழ்நாட்டின் சார்லி சாப்ளின் நடுவருக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பொதுவாக எல்லா ஊர்லேயும் பேசினா அந்த ஊர் மக்களுக்கு பேசுகிறோம், ஆனால் திருப்பூரில் பேசினா மட்டும் அது இந்தியாவுக்கே பேசுகிற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. சிறப்பான ரசிகர்களாகிய உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அண்ணே பக்தியிலும் பண்பாட்டிலும் சிறந்து விளங்குவது ஆண்கள் என்ற உண்மையை பேச வந்திருக்கேன். அப்போ 2 பேரும் வீட்டுக்கு போறீங்களா? போக சொல்லுங்க, அவங்களுக்கு என்ன வேலை? கிளம்புங்க. மதிப்பிற்குரிய கிருபானந்தா வாரியார் சுவாமிகள் தான் சொல்லுவாரு, கோயில்களில் இந்த சொற்பொழிவும் பட்டிமன்றமும் வைக்கிறாங்க. ஏன் தெரியுமா? ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருந்தா கண்கள் வலிக்கும், பேசிக்கிட்டே இருந்தா வாய் வலிக்கும், கேட்டுக்கிட்டே இருந்தா காதுகள் வலிக்கவே வலிக்காதுன்னு சொல்லுவாரு. அப்படிப்பட்ட கிருபானந்த வாரியார் சுவாமிகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் என் உடைய ஆரம்பிக்கிறேன்னு. பொதுவாக ஆண்கள் ரொம்ப பண்பாடுன்னு நாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லவ் ஃபெயிலியர் ஆனால் தாடி வளர்ப்போம். அதே லவ் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா பொண்டாட்டி புள்ள குட்டி எல்லாத்தையும் சேர்த்து வளர்ப்போம். ஆண்கள்லாம் பார்த்தீங்கன்னா மழையில் அழுவாங்க, தான் அழுறது கூட வெளில தெரியக்கூடாதுன்னு. ஆனால் அந்த பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மழை மாதிரி அழுவாங்க, அப்படின்னு மழை மாதிரி அழுவாங்கண்ணே. இது யாரு மனைவினா உங்க குழந்தை அழுதுச்சா? இல்லை, உங்களை பார்த்து ஒரு மிமிக்ரி ட்ரை பண்ணனே போச்சு. பொதுவான இந்த பெண்கள் மனசு, எங்கள் அக்கா இருக்கிறாங்கல்ல, இந்த மாதிரி பெண்கள் மனசுலாம் பார்த்தீங்கன்னா தங்கம் மாதிரி, ஒரு நாள் விலை குறையும், ஒரு நாள் விலை ஏறும். ஆனால் எங்கள் ஆண்கள் இருக்கும் பார்த்தீங்களா, ₹1 பபுல்கா மாதிரினே. நாங்கள் 25 வருஷமா அதே மாதிரியே தான் நாங்கள் இருந்துட்டு இருப்போம். பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் மாப்பிள்ளை வேணும்னு கேட்பாங்க. நாங்கள் வெளிநாட்டுக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் கல்யாணம் பண்ணோம்னா இந்திய பெண்கள் தான் வேணும்னு வருமே. அப்படிப்பட்ட பண்பாட்டு நிறைந்தவர்கள் தான் எங்களுடைய ஆண்கள். நாங்களாம் எங்களுக்கு கிடைச்ச மனைவி சாம்பார்ல விழுந்த பல்லி மாதிரி இருந்தா கூட அதை சாய் பல்லியா நினைச்சு நாங்க என்ஜாய் பண்ணுவோன்னு. பள்ளியவா? ஆமா. படுவாவிகளா? அதுக்கு ஒரு ஆள் டக்குன்னு கைதி அப்புறம் யோசிக்க, பள்ளி சாய் பல்லவி. இந்த மனைவியும் ஹெல்மெட்டும் ஒண்ணு, ரெண்டுத்தையும் தூக்கி வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கையில் நிம்மதியா இருக்கலாம். அதுல நாங்க எப்பயுமே தெளிவா இருப்போம் அப்படின்றதுதான் உண்மை. ஆனா அந்த பெண்களை புரிஞ்சிக்கவே முடியாது. பாத்திருக்கீங்களா, கரடி பொம்மையை கட்டி பிடிச்சி தூங்குறாங்க, கற்பாம்பூச்சியை கண்டா பயப்படுறாங்க. இது என்ன லாஜிக்னே தெரியலண்ணே. பொதுவா இந்த ஆன்மீகம்ன்ற விஷயம் எடுத்துக்கோங்களேன், பெண்களுக்கு ஆன்மீகத்துக்கும் தூரம்ண்ணே. ஒரு அம்மா அப்படிதான் சாமியார்ட்ட போச்சு, சுவாமி எனக்கு ஞானம் பெற வேண்டும் அப்படின்னு அம்மா வேண்டிச்சு. உடனே சாமியார் சொன்னாரு, ஞானம் பெற வேண்டும்னா ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாதுமா, தினமும் 2 மந்திரம் சொல்லு, ஒரு வாழைப்பழம் சாப்பிடு அப்படின்னு இருக்காரு. உடனே இந்த அம்மா சாமியார்ட்ட கேட்டிருக்கு, சுவாமி ஒரு சின்ன சந்தேகம். சாமியாருக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டார். பரவாயில்ல, இந்த அம்மாவுக்கு ஞானம் வந்துடுச்சு போல, ஏதோ பெரிய சந்தேகம் கேட்க போகுதுன்னு நினைச்சு, என்ன சந்தேகம் கேள்னாரு. இந்த அம்மா கேட்டுச்சு, இந்த வாழைப்பழம் சாப்பிடுனீங்களே அது ரஸ்தாலி பழமா பூவம்பழமானு கேட்டுச்சு. அதுக்கு சாமியார் சொன்னாரு, நீ என்ன மந்திரம் சொல்லணும்னு கேட்டிருந்தா உனக்கு ஞானம் வந்திருக்கும், நீ எப்ப என்ன வாழைப்பழம் சாப்பிடணும் கேட்டியா உனக்கு இந்த ஜென்மத்துல ஞானமே வராது அப்படின்னாராம். இன்னைக்கு பெண்களுடைய பக்திலாம் அப்படிதான் இருக்குண்ணே. அன்னைக்கு அப்படிதான் கோயிலுக்கு போறேனே, ஒரு அக்கா பாக்குறேன், தேங்காய் கடையில அர்ச்சனை வாங்குறதுக்கு தேங்காய் கடையில நிக்குது. நல்ல முத்தனை தேங்காவா கொடுங்க, முத்தனை தேங்காவா கொடுங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. நான் கூட ரொம்ப ஆர்வமா போயிட்டு, ஏங்கா அர்ச்சனை பண்றதுக்கு சுவாமிக்கு முத்தனை தேங்காய் வாங்கினாதான் நல்லதான்னு கேட்குறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, வீட்டுக்கு சட்னிக்கு நல்லது அப்படின்னாங்க. அந்த அம்மா சுவாமிக்கு அர்ச்சனை பண்ண வாங்கல, வீட்டில் சட்னிக்கு வாங்கியிருக்கு. அப்படின்னா இன்னைக்கு பெண்களுடைய பக்தின்றது இப்படிதான் இருக்கு. நான் இவங்களை பார்த்து கேட்குறேன், இன்னைக்கு பெண்கள் என்ன பண்றாங்க, பூமாலை கட்டுறீங்க, ஆண்கள் என்ன பண்றோம், அந்த கோயிலையே கட்டுறோம் அப்படின்றது தான் ஆண்களுக்கான பெருமை. பெண்கள் வீட்டில் சமைக்கிறீங்க, ஆண்கள் கோயிலினுடைய மடப்பள்ளியில சமைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தானே உண்மை. பெண்களுடைய பக்தி ஏதாவது ஒன்று எதிர்பார்த்து வரும், நான் நல்லா இருக்கணும், என் புருஷன் நல்லா இருக்கணும், என் குழந்தை நல்லா இருக்கணும்னு. ஆனா ஆண்கள் வேண்டுவான், இந்த உலகமே நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டக்கூடிய ஆண்கள் தான் பக்திலையும் பண்பாட்டிலையும் சிறந்து விளங்குவதுன்றதான். இந்த கடவுள்னா யாருன்னு, கடவுள்னா யாரு, அன்பை கடை, பொறாமையை கடை, பேராசையை கடை, அத்தனையும் கடந்தால்
உள்ளே இருப்பேன், நான் தான் கடவுள் அப்படின்னாரு. இதை யார் கரெக்டாக இதுக்கான அர்த்தம் கொடுப்பா அப்படின்னா ஒரு ஆண் தான் கொடுக்க முடியும். இவங்கள மாதிரி நாங்கள் கோயிலில் போய் தேடுறது கிடையாது. கடவுளை நம்ம வெளியே தேடக்கூடாது, கடவுள் நமக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு உணர்ந்தவர்கள் தான் ஆண்கள்ன்றதான் உண்மையே. அதாவதுண்ணே, இவங்க கோயிலுக்கு போறாங்கண்ணே, ஜிபிஆர்எஸ் மேப் வச்சுக்கிட்டு போறாங்க எங்க இருக்குன்னு கோயிலை தேடி. ஆனா ஆண்களாகிய நாங்க என்ன தெரியுமா, நம்ம மனசே கோயில் தான். நீங்க சொன்ன மாதிரி மனசு தூய்மையா இருந்தா கடவுளை அடையலாம்னு உணர்ந்தவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா அது ஆண்கள் தான். ஆலயத்தின் உள்ளே நுழைந்து கடவுள் எங்கே இருக்கிறார் என்று தேடுவதல்ல ஆன்மீகம், மனதிற்குள் புகுந்து கடவுள் எங்கே இருக்கிறார் என்று உணர்வது தான் ஆன்மீகம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அதை ஆண்கள் தான் பண்றாங்க. கோயிலுக்குள்ளே போடப்படும் காணிக்கை உங்களை மனிதனாக்கும், கோயிலுக்கு வெளியே போடப்படும் காணிக்கை தான் உங்களை புனிதனாக்கும்னு சொல்லுவாங்கன்னு சொன்னா அந்த வேலையை சிறப்பா செய்யறது யாரு? ஆண்கள் தானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தன் நண்பர் வீட்டு கடன் கட்டு போகிறான், அவர் சொன்னதுனால சொல்கிறேன். கடன் கட்டு போனால் 10 நிமிஷம் அவர் பூஜை அறையிலே உட்காந்துருக்கார். கடவுளே எனக்கு அதை கொடு இதை கொடு, நான் பைக் வாங்கணும், 2 கார் வாங்கணும், அந்த இடத்துல ஒரு 20 ஏக்கர் இடம் வாங்கணும். டக்கு நான் வெளியே எந்திரிச்சு வந்துட்டேன், கடன் கேட்க போனேன். நம்ம வீட்டை பிச்சை கேட்கலாம்னு வந்து இன்னொரு இடத்துல பிச்சை கட்டிருக்கானே. ஆக மொத்தம் எல்லாருக்கும் அந்த ஆவல் இருக்குது, தேடல் இருக்குது. ஆனால் இறைவனையும் யோசிச்சு பார்க்கணும். ஒருத்தர் வந்து எப்படி கூப்பிட்றான், அந்த தொழிலும் கஷ்டமானதான், இறைவன் வேலையும் கஷ்டமானதான். ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறான், நான் ஆரோக்கியமாக இருக்கணும் கடவுளே, எனக்கு நோய் நொடியே வரக்கூடாதுன்னு கும்பிட்றான். பக்கத்தில் இருக்கேன், நான் புதுசாக ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கேன் கடவுளே, நிறைய அதுக்கு பேஷண்ட்டாக வரன்னு கும்பிட்றான். இப்போ அவர் யோசிப்பார், இவனுக்கு பேஷண்ட்டை நிறையா கொடுக்குறதா, ஆரோக்கியத்தை கொடுக்குறா, பார்த்தீங்களா, அவருக்கும் சிக்கல் இருக்கு. இன்னைக்கெல்லாம் பெண்கள் கடவுளே ஏமாத்துறாங்கண்ணே. இப்படிதான் யமதர்மன் ஒரு நாள் பூமிக்கு வந்தார். வந்தவர் என்ன பண்றாரு, ஒரு வீட்டுக்கு போயிருக்காரு. ஏம்மா இன்னைக்கு உங்க பேர் தான் இருக்கு, வாங்க போலான் இருக்காங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, சுவாமி நீங்க அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருப்பீங்க, டயர்டா இருப்பீங்க, ஒரு நிமிஷம் உட்காருங்க, காஃபி சாப்பிட்டு போலாம் அப்படின்னு. உன்னை யமனும் ரொம்ப மகிழ்ச்சியாக உட்காந்துருக்கிறாரு. இந்த அம்மா காஃபியில் என்ன பண்ணிடுறாங்க, மயக்க மருந்து கலந்துடுறாங்க. இதை தெரியாம சாப்பிட்ட யமன் என்ன பண்ணாரு, மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. பக்கத்திலேயே புத்தகம் இருக்குது. இந்த அம்மா எடுத்து ரொம்ப சாமாத்தியமா இது பேரை அடிச்சுட்டு கடைசியா இந்த அம்மா பேரை எழுதிட்டு உட்காந்துருச்சு. இப்ப யமன் மயக்கத்திலேருந்து எழுந்திருக்கிறார். எழுந்த யமன் சொன்னாரு, நான் எத்தனையோ வீட்டுக்கு போயிருக்கேம்மா, வரமாட்டேன்னுவாங்க, நான் அடிச்சு இழுத்துட்டு போயிடுவேன், ஆனா நீ மட்டும்தான் என்னை கவனிச்ச, இந்த மாதிரி என்னை யாருமே காஃபி கொடுத்து கவனிச்சது இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா, உன்னை எப்படிமா நான் மேலே கூப்பிட்டு போவேன், நான் வேணா ஒன்று பண்றேன், எப்பயும் இந்த புக்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவேன், இப்போ உனக்காக நான் லாஸ்ட்ல இருந்து வரேன் அப்படின்னாப்லையா. கடவுளை ஏமாத்தினா இதுதான் நடக்கும்ன்றதா. நீ யோசிச்சு பாருங்களேன், எல்லா ஆண்களும் கோயிலுக்கு எப்பயாவது தான் போகும். இந்த எல்லா நாட்களும் ஆண்கள் கோயிலுக்கு போக மாட்டாங்க. என்னைக்காவது ஆடிக்கு ஒரு நாள், அமாவாசைக்கு ஒரு நாள் தான் கோயிலுக்கு போவான். ஆனா என்றைக்கு ஆண்கள் கோயிலுக்கு போனாலும் அது எவ்வளவு பெரிய லைன்ல நின்னாலும் பொறுமையா நின்று பொறுமையா சாமியை தரிசனம் பண்ணிட்டு வர்றது, இதுதான் நல்ல பக்தி. ஆனா இந்த பெண்கள் பாத்திருக்கீங்களா, நான் பல இடங்கள்ல பாத்திருக்கேன், பல கோயில்ல பாத்திருக்கேன். நான் சொல்லலாம் எங்க ஊர் பக்கன பல கோயில்ல பாக்குறேன், லைன்ல குறுக்கல உள்ள புகுந்து சாமி கும்பிடுறாங்க பெண்கள். இதை ஒருபோதும் ஆண்கள் செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்தவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, என்ன நகை போட்டிருக்காங்க, நம்ம புதுசா வாங்கின புடவைய 4 பேர் பாக்குறாங்களா, இதெல்லாம் பார்த்து சாமி கும்பிட்றதுதான் பெண்கள். எங்க மீனாட்சி இவங்க எல்லாம் தினமும் ஒரு அம்மா சாமி கும்பிட பக்கத்துல வேணா புடவை கட்டியிருக்கா. அன்னைக்கு லேடிஸே வரல, மீனாட்சி புடவை பார்த்தியா பொறாம இருக்கு, எப்படி கட்டிருக்காரு மீனாட்சி, இதே மாதிரி நம்மளுக்கு ஒண்ணு எடுக்கணும் பாத்தியா. அதனால ஆச்சரியப்படும். அதுவும் இந்த புது புடவை கட்டிட்டு போகும்போது யாராவது கோயில்ல பார்த்து இது எங்க வாங்கினீங்கன்னு கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் அவங்க அழுகாத குறைதான் அவங்க வாழ்க்கையில் ஆயிடும். அப்படின்னா அதுதான் கோயில்ல உட்காந்து ஊர் கதை பேசுவாங்க. பாத்திருக்கீங்களே, கோயில் எவ்வளவு புனிதமான இடம். ஒரு ஆண் கோயிலுக்கு போவான், சாமி கும்பிடுவான், கம்முன்னு வீட்டுக்கு வந்துகிட்டே இருப்பான். ஆனா பெண்கள் அங்க உட்காந்து ஊர் கதை பேசுறது. அடுத்து அங்க சொல்லியிருப்பாங்க, கோயில்ல அசுத்தம் செய்யாதீர் அப்படின்னு போர்டு எழுதி போட்டிருப்பாங்க. அது கீழே தான் பெண்கள் குப்பையே கொட்டுவாங்க. பாத்திருக்கீங்களா, மலர்களை பறிக்காதீர்னுவாங்க, கொத்தா புடுங்கிறது பெண்கள் அங்கதான் அப்படின்றது தான் உண்மையே. அதை தாண்டி கோயிலுக்கு வெளில விட்டுருக்க செப்பல் கரெக்டா இருக்குமா, காணாம போயிடுமா, இப்படிலாம் எதிர்பார்த்து கும்பிட்டு இருக்கிறது அந்த பெண்களே. இப்ப சமீபமான ஒரு அநியாயம் நடந்துகிட்டு இருக்குண்ணே. ஆண்கள்லாம் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறாங்க, சபரிமலைக்கு. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ஆண்கள் குடிப்பான், இந்த புகையில அடிக்கிறவங்களா இருப்பான். ஆனா இந்த சபரிமலைக்கு மாலை போட்டதுக்கு அப்புறம் எத்தனையோ ஆண்கள் அந்த 30 நாட்கள் வந்து உண்மையிலே சாமிக்கு விரதம் இருந்து எத்தனையோ பேர் கும்பிடுறவங்க பார்த்துருக்கோம். இப்ப சமீபமா ஒரு விஷயம் நடக்குதுன்னு, மேல்மருவத்தூர் அதுக்கப்புறம் சமயபுரம், இந்த 2 கோயிலுக்கும் பெண்கள் மாலை போட்டு போறாங்க. உண்மையில நான் வணங்குகிறேன், போட்டுக்கிறேன். ஆனா அப்படி போகக்கூடிய பெண்கள் திருப்பி வரும்போது என்ன தெரியுமா நடக்குது, அந்த பேருந்துல குத்தாட்டம் போட்டிட்டு வரதை நம்ம எத்தனையோ வீடியோக்கள் பார்க்குறேன். அதுல கொடுமை, அந்த டிரைவரை நிக்க வச்சுக்கிட்டு அந்த பெண்கள் எல்லாம் சுத்திக்கிட்டு பாடுறாங்க, டிரைவர் அம்மா டிரைவரு, ஓம் சக்தி டிரைவர்னு ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா எதை நோக்கி இன்னைக்கு ஆன்மீகம் பெண்கள் விஷயத்துல போயிட்டு இருக்குன்றதுதான் கேள்வியே. இப்போ ஏன் மகத்திரச்சோட பேசுறாருன்னா, அந்த டிரைவருக்கு பதில் நம்ம இல்லையே,
அப்படின்ற உன்னுடைய ஆதங்கம் உன்னுடைய உள்ளாதம் எனக்கு தெரியுது. மைண்ட் வைஸை கண்டுபிடிச்சிங்களேண்ணே. நாங்களாம் என்ன தெரியுமாண்ணே, என் மனைவி வீட்டில் நான் வேண்டது, என் மனைவியெல்லாம் அடிக்கடி எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்க, உண்ணாவிரதம் இருப்பாங்க சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு. நான் என் மனைவி கிட்ட கேட்கறது ஒன்னே ஒன்று தான், நீ உண்ணாவிரதம்லாம் இருக்க வேணாம், மௌன விரதம் இரு போதும், வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் அப்படின்றது தான். அதை தாண்டின எத்தனையோ ஆண்கள் இருக்கிறாங்க பக்திக்கு பெயர் பெற்றவர்கள். திருவள்ளுவர் தொடங்கி வள்ளலார் தொடங்கி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நான் ஒரே ஒரு மனிதரை பேச போகிறேன். எங்கள் ஊர் விருத்தாச்சலம். விருத்தாச்சலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆன்மீகத்துக்கு பெயர் பெற்ற சொன்னால் நீங்கள் எல்லாருமே கை தட்டுவீங்க. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய வள்ளலார் பிறந்த மண்ணில இருந்து நான் வந்திருக்கிறேன். வள்ளலாரை பற்றி ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன். இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாத ஒரு செய்தி. வள்ளலார் பற்றிய ஒரு வழக்கு, ஆறுமுக நாவலர் அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்றாரு, வள்ளலாரை எதிர்த்து வழக்கு தொடர்றார். என்னன்னா அவதூறு வழக்கு. இந்து மதத்தினுடைய விஷயங்களை வள்ளலார் ரொம்ப அவமதிக்கிறார்னு சொல்லி இந்த வழக்கு. இது உண்மையிலே நடந்த வழக்கு. இந்த வழக்குக்கான தீர்ப்பானை காப்பி இன்னமும் கடலூர் நீதிமன்றத்தில் இருக்குது. இந்த வழக்குக்காக பொதுவாக ஒரு வழக்கு போட்டால் என்ன பண்ணுவாங்க, சம்மன் அனுப்புவாங்க. அப்படி ஆறுமுக நாவலர் போட்ட வழக்குக்கு சம்மன் வருகிறது. சம்மன்ல வழக்கில் ஆஜராகுவதற்கு வள்ளலார் உள்ள வருகிறார். ஒரு ஆங்கிலேய நீதிபதி தான் தீர்ப்பு கொடுக்கிறார். அந்த ஆங்கிலேய நீதிபதி ஒரு காட்சியை பார்க்கிறாரு. வள்ளலார் உள்ள வரும்பொழுது அங்க இருக்கக்கூடிய மக்கள் எழுந்தாங்க. அங்க இருக்கக்கூடிய அட்வொகேட்ஸ் எல்லாரும் எழுந்து நின்றாங்க. அந்த ஆறுமுக நாவலர் தொடுத்த வழக்கின் தீர்ப்பு கொடுத்த நீதிபதி சொன்னார், இந்த வழக்கில் நிச்சயமாக வள்ளலார் குற்றவாளியாக இருக்க முடியாது, அவர் ஒருபோதும் அவதூறு பரப்பி இருக்க மாட்டார். எதை வைத்து சொல்கிறேன் என்று சொன்னால், அவர் உள்ள வரும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எழுந்தார்கள், அட்வொகேட் எழுந்தாங்க. ஆனால் எப்பொழுது வழக்கு தொடர்ந்த ஆறுமுக நாவலரே வள்ளலார் வரும்போது எழுந்து நின்றாரோ, கண்டிப்பாக வள்ளலார் அப்படி ஒரு அவதூறை பரப்பியிருக்க மாட்டார்னு சொல்லி அந்த வழக்கை தள்ளுபடி செய்திருக்கிறார்னு சொன்னா, வள்ளலார் போன்ற ஒரு ஆன்மீகவாதிக்கு கொடுத்தது ஆண் இல்லையா, ஒரு ஆண் இல்லையா அப்படின்ற போது அது ஒரு பெருமை இல்லையா? நிறைவாக இப்படி வச்சு முடிக்கிறேன். நம்ம மதிப்பிற்குரிய குன்றக்குடி தவத்திரு குன்றக்குடி அடிகளார், இப்போ இருக்கிறவர், பொன்னம்பல அடிகளார் இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, எனக்கு துறவு வாழ்க்கை வருவதற்கு முன்பு நான் கலராக ட்ரெஸ் போடுவேன், எங்கள் அம்மா திட்டுவாங்க, ஒரு நாளைக்கு எத்தனை சட்டையை மாற்றுவேன் அப்படின்னு. நான் துறவு வாழ்க்கைக்கு வந்ததுக்கப்புறம் காவி உடை மட்டும்தான் உடுத்தினேன். அப்போ எங்கள் அம்மா ரொம்ப வருத்தம், இருந்த ஒரே பையன் துறவுக்கு போயிட்டானேன்னு எங்கள் அம்மா எங்ககிட்ட வந்தாங்க, நீ ஒரு நாளைக்கு எத்தனை கலர் ட்ரெஸ் சொன்னால் போட்டுக்கோ, நான் உன்னை திட்டவே மாட்டேன், தோச்சு போடுறேன், நீ தயவு செய்து வீட்டுக்கு வந்துரு, துறவு வாழ்க்கை உனக்கு வேணான்னு சொன்னாங்க. அப்படி என் மேலே பாசமாக இருந்த அம்மா இறந்த பொழுது அவருடைய இறப்பிற்கு நான் செல்லவில்லை. ஆனால் அதற்கு பதிலாக எங்களுடைய ஆதீனம் சார்பில் ஒரு பள்ளிக்கூடம் திறந்தோம். அந்த பள்ளிக்கூடத்தினுடைய குத்துவிளக்கு ஏற்றும் விழாவில் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. என் தாயின் சிதலத்துக்கு தீ மூட்ட வேண்டிய நான் அன்றைக்கு அந்த குத்துவிளக்குக்கு விளக்கேற்றினேன் என்று சொன்னால் எங்கள் அம்மா உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைவார்னு சொன்னால் இது போன்ற ஆன்மீகவாதிகள் இருந்தது இன்னைக்கு ஆண்கள் தானே. இன்னைக்கு பல மடாதிபதிகளாக, சன்னிதானங்களாக, பெரிய பெரிய சங்கராச்சாரியார்களாக இருப்பது அனைவருமே ஆண்கள் தான்ற போது நிறைவாக இப்படி வச்சு முடிக்கிறேன். பொதுவாக நம்ம நாட்டில் ஜனாதிபதி பதவி ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் பதவியாக இருந்தது. அது கலாம் என்ற மனிதர் வந்த பிறகு சலாம் போட்டு நின்றதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அப்துல் கலாம்ன்ற ஒரு மனிதர் போதாதா இந்தியா எப்படிப்பட்ட பண்பாடான நாடு சான்று என்று? இன்னைக்கு நான் நீதிமன்றத்தில் அட்வொகேட்டாக இருக்கிறேன். எத்தனையோ வழக்குகளில் பார்க்குறேன், குடும்ப நல வழக்குகளில் இன்னைக்கு அதிகமான விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்வது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் அப்படின்றது தான் உண்மையான விஷயமே. இன்னைக்கு அதை தாண்டி அழகான பொண்ணுக்கும் அழகான லைஃபுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்றது நீதிமன்றத்துக்கு வந்தால் பார்த்தா தெரியும். அதை தாண்டி இந்த பண்பாட்டுக்கு ஒரே ஒரு செய்தி வச்சு என் பேச்சு நிறைவு செய்கிறேன். இன்றைக்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பெண்கள் ஆடை குறைப்பை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆடை குறைய லைக்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கின்ற சூழ்நிலையில் இன்னைக்கு இந்த செல்ஃபோனை திறந்து பார்த்தீங்கன்னா ஆபாசங்கள் கொட்டி கிடக்கிறது. அப்படின்னா இன்றைக்கு நான் எல்லா பெண்களையும் சொல்லலை, நல்ல பண்பாடு மிக்க எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு தவறான கலாச்சாரம் உண்டாகி இருக்கிறது. ஏன்னா தமிழை கோள்களை 9ஆ வகுத்தான், திசைகளை 8ஆ வகுத்தான், சுரங்களை 7ஆ படைச்சான், சுவையை 6ஆ வச்சான், பஞ்சபூத்தை கூட 5ஆ வச்சான், சாப்பிட்ற சாப்பாட்டை கூட உண்ணுவது உணவு, தின்னுவது வடை, நக்குவது பாயசம், பருகுவது மோர் 4ஆ வச்சான், அறம் பொருள் இன்பம்னு வாழ்க்கை நிலையை 3ஆ சொன்னா, அகம்புறம்னு வாழ்க்கை 2ஆ சொன்னா, ஒழுக்கத்தை மட்டும் அது 1ஆ மதிச்சா, அது உயிரா மதிச்சான்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒழுக்கம் இன்று கேள்விக்குறியாக இருக்கின்ற சூழ்நிலையில, இன்றைய சூழ்நிலையில பக்தியிலும் பண்பாட்டிலும் பெரிதும் அதை அக்கறைப்படுத்தியிருப்பது ஆண்களே என்று சொல்லி தந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கோயிலுக்குள்ளே போகும்போது ஒவ்வொரு ஆளும் ஒரு ரசனையோடு இருப்பான். போனவுடனே சாமியார் எங்கே இருக்குன்னு தேடுறவன் மனிதன், போனவுடனே சுண்டல் எங்கே கிடைக்குன்னு தேடுறவன் மனிதன். இவ்வளவு ஒரு லிஸ்ட் எழுதிட்டு போவா சார், என் பையனுக்கு நல்ல மார்க் எடுக்கணும், என் பொண்ணு நல்ல இடத்துல மாப்பிள்ளை கிடைக்கணும், இவ்வளவு ஒரு லிஸ்ட் எழுதிட்டு போனவன் கோயிலுக்குள்ளே போனோடனே கும்பிடும்போது நினைப்பான், வெளியே செருப்பை கழட்டி போட்டோம், இப்போத்தான் விகேசி 100 ரூபாய்க்கு வாங்கணும், என்னாச்சோ
திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருப்பேன். கடைசியில் இத்தனையும் லிஸ்ட்டையும் விட்டு என் செருப்பை எப்படியாவது காப்பாற்றி கொடு கடவுளே அப்படின்னு சுருக்கம் முடிச்சுட்டு வரேன். இது இல்லை சார், அதான் சொன்னார், நிரம்ப சொல்வோம், தன்னிடத்தில் இருப்பதை கொடுப்பது தானம், தனக்குள் இருப்பதை கொடுப்பது நாணம் அப்படின்வாங்க. அதான் சார், யாருக்கு நிம்மதியாக தூக்கம் வரும் தெரியுமா? ஒவ்வொரு ஆளுக்கு வருது. ஒவ்வொரு விஷயம் செய்யும்போதும் ஒரு அமிலம் சுரக்குது சார். நீங்கள் தானம் பண்ணி ஒருத்தர் உங்களை மனநிறைவாக வாழ்த்தும் போது ஹைட்ரோஜன் அப்படின்னு சொல்லி செரோட்டின் அப்படின்னு சொல்கிற ஒரு அமிலம் சுரக்குமா சார். அதுதான் ரொம்ப மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. கொடுத்து ஐயா சாப்பிட்டு 4 நாளாக சின்னும்போது அவனுக்கு ஒரு ரூபாயோ 5 ரூபாயோ 10 ரூபாயோ கொடுக்கும்போது 2 கையில் நல்லா இருக்குன்னு சாப்பிடும் போது அன்றைக்கி நல்லா தூக்கம் வருது பார்த்தீங்களா? அது ரொம்ப மன நிறைவான. அதுவும் நீங்கள் கோயிலுக்கு போகாமலே இறைவன் உங்கள் வாழ்த்துவதற்கு சமம். இப்பெல்லாம் நிறைய விஷயம் சொன்னார். பெண்கள் சாயலில் கொஞ்சம் வீக்காக இருக்குமா, ஏன்னா நீங்கள் வந்து என்னங்க பூரா தேங்காயை வாங்குறீங்க, சாமிக்காய் வாங்குறீங்க, சட்னிக்கு வாங்குறீங்கன்னு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. அதெல்லாம் வந்து என்ன ஏதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். அன்னபாரதி அவர்கள் பக்தியிலும் பண்பாட்டிலும் நாங்கள் தான் என்று வர்றார். உலகெங்கும் இருக்கக்கூடிய வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் திறமை மிகுந்த திருப்பூர் மக்களுக்கும் அன்னபாரதியின் அன்பார்ந்த விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஓ, அந்த டீக்கு டீயா? நேற்று வத்தலக்குண்டில் வதங்கி போயிருக்கும் வத்தலக்குண்டு மக்களின். ஐயா, நான் ஆரம்பிக்கவே இல்லை. சரி, சரி. பக்தியினாலே இந்த பாரினில் எய்திடும் மேன்மைகள் கேளடி, சித்தம் தெளியும் செய்கை அனைத்திலும் செம்மை பிறந்திடும் என்று சொன்ன முண்டாசு கவிஞன் பாரதியோட வைர வரிகளை வணங்கி நடுவர் அவர்களே, இவ்வளவு நேரம் நான் உட்காந்து என்ன எழுதிட்டு இருந்தேன் தெரியுமா சார்? என்ன எழுதுறீங்க? உங்களை வாழ்த்தி ஒரு 2 வரி கவிதை சார். வந்து உட்காருங்கம்மா. ஏன் சார் எழுதுனது 2 வரி தான் எழுதுனீங்களா? ஒரு 4-5 வரி சேர்த்து எழுதிருக்கலாம்ல. இன்னைக்கு 4-5 வரை சேர்த்து எழுதியிருக்கேன். அதுவும் சிறப்பாக இன்னைக்கு வந்து நம்ம வசந்த் டிவியில் வந்து பக்தி பண்பாடு தலைப்பு கொடுத்திருக்கனால பக்தியான உங்களுக்கு ஒரு பஞ்சு சார். சொன்ன உடனே இப்ப திருப்பூர் மக்கள் எப்படி சும்மா கைத்தடல் அதிர போது பாருங்க. அரங்கம் அதிரட்டுமே அப்படின்னு கூலி வைப்ஸ் வரப்போகுது. சரி, பாட்டேங்கம்மா, மித்த எல்லாமே பேசிக்கிட்டு வரும் சார். நடுவர் அவர்களே, நீங்க என்ன சாதாரண நடுவரா? சிவகணங்களில் நந்தீஸ்வரராக, நவரத்தினங்களில் வைரமாக, ராசிகளில் சிம்மமாக, இலைகளில் வில்வமாக, பூக்களில் தாமரையாக, பிள்ளைகளில் பகீரதனாக, முனிவர்களில் அகத்தியராக, மொத்தத்தில் பட்டிமன்ற நடுவர் நகைச்சுவை சக்கரவர்த்தியாக வீற்றிருக்கும் நடுவர் அவர்களே. அவங்க ஏன் கை தட்டுறாங்கன்னா, தட்டாட்டி இன்னும் இதுவாக அதுவாக அப்படின்னு ஒரே டைமாக போயிட்டே இருக்கும் சார். முதல்ல பக்தினா என்ன அப்படின்னு சொல்றோம். கோவில்னா என்ன, ஆலயம்னா என்ன, ஆன்மானா என்ன? கோவில் அப்படின்னு வார்த்தையை அப்படி பிரித்து பாருங்க. கோவில் அதாவது கோவில், கோ என்றால் தமிழ்ல தலைவன், தலைவன் இருக்கக்கூடிய இடம், அதான் கோவில். ஆலயம், ஆலயம் நம்மளுடைய ஆன்மா லயிக்கும் இடம், அதான் ஆலயம். இன்னும் சொல்லப்போனா கடவுள், கட கூட்ட உள், உள் எல்லாவற்றையும் கடந்து நமக்குள் இருப்பவன் கடவுள். இந்த தான் கோவிலுக்கும், யோசிச்சு பாருங்க, ஆலயத்துக்கும் கடவுளுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த இடத்துல வந்து பின்னாடி ஒருத்தர் மட்டும் கைத்தல் கொடுக்குறாரு. தேங்க்யூ சோ மச். நான் அவருக்கு மட்டும் தான் அந்த பாயிண்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏமா கையில இருக்க தூசிய தட்டுறாருமா, உன்னையோட பெரிய அக்க போறாரு. எந்த வேலையும் யாரும் செய்ய விடல. என்ன செய்ய? நான் ஒருத்தட்ட போய் கேட்டேன், ஆனா மனசு சரியில்லைன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன நீங்களே இங்கே சொல்லுங்களேன், மனசு சரியில்லைன்னா நீங்களா என்ன பண்ணுவீங்க? கோவிலுக்கு போவீங்க. சூப்பர். இதே போல நான் ஒருத்தட்ட கேட்டேன். ஒருத்தர் சொன்னார் நல்ல புத்தகங்களை படிப்பேன், ஒருத்தர் சொன்னார் நல்லா தூங்குவேன், ஒருத்தர் சொன்னார் நல்லா சாப்பிடுவேன், ஒருத்தர் சொன்னார் மதுரை முத்து சாரோட பட்டிமன்றத்தை போட்டு பார்ப்பேன். மொத்தமா போறதுதான் மனசு. அது சட்டை கழிச்சு ஓடியா என்னங்க ஓடுறாரு? மதுரை முத்து ஒரு 2 காமெடி கேட்டிருக்காங்க பாவம். சொன்னாரு சார் நிஜமாவே. இன்னொருத்தர் இதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி தான் கோவிலுக்கு போவேன் அப்படின்னாரு. சூப்பர், கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுவீங்களா அப்படின்னு. இல்லம்மா, இந்த கோவிலுக்கு வெளியே செருப்பை கழட்டி போட்டிருப்பாங்கல்ல, அதை பூரா உழைச்சு மாத்தி மாத்தி போட்டுருவேன். வெளியில வந்த உடனே எவன் எந்த செருப்புன்னு தேடுவான்ல, அதை பார்த்த உடனே என் மனசுல பாரமே குறைஞ்சிருமா அப்படிங்கிறான். இதுதான் ஆண்கள் ஆண்கள் எனக்கு வந்து நின்றுட்டு வந்து சொல்றாங்களா. இன்னைக்கு சபரிமலை கோவிலுக்கு நீங்க போகும்போது ஓம் சக்தி அம்மன் கோவிலுக்கு நாங்க போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது குத்தாட்டம் போட்டு வர்றோமா? எங்க நாங்களாவது குத்தாட்டம் போட்டு வர்றோம், நீங்க என்ன பண்ணீங்க தெரியுமா? சபரிமலை கோவிலுக்கு போயிட்டு கீழே வர்றதுக்கு முன்னாடியே பாட்டில கையில் எடுத்துட்டு குடியாட்டம் போடுகிறீர்களே. சொல்றதுக்கு முன்னாடியே கைத்தட்டல் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? எங்க ஒரு காலத்துல மகா கவி பாரதி வீதி, இன்றைக்கு மகா குடி பார் வீதி அப்படின்னு மாறி இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஒரு காலத்துல சாமிய வணங்குனா அது அந்த காலம், சாமியாரையே வணங்குனா அதுதான் இந்த காலம்னு மாறி போச்ச.
வட்ட கப்புல டீ குடிச்சு புத்துணர்ச்சியோட வாழ்ந்தா அது அந்த காலம், அட்டை கப்புல டீ குடிச்சு புற்றுநோயோட வாழ்ந்தா அதுதான் இந்த காலம்னு மாறி இருக்கிறது நடுவர் அவர்களே. சார், மனிதன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? கடவுள் மனிதனா வரணும்ட்டு ஆசைப்படுறான். ஆனா கடவுள் என்ன நினைக்கிறார் தெரியுமா? மனித பையிலே நீ எப்படா கடவுள் நிலைமைக்கு வரப்போற அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் நினைக்கிறார். ஆனா அதெல்லாம் எப்ப நடக்கும் சார்? ஒன்னே ஒன்று விஷயம் சார், கடவுள்கிட்டையும் டாக்டர் கிட்டையும் போய் சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? கடவுளுக்கு கோவம் தான் டாக்டர் கிட்ட அனுப்பிடுவார், டாக்டருக்கு கோவம் தான் அந்த கடவுள்கிட்டயே அனுப்பிச்சிருவார். எனக்கு கோவம் தான் உன்னை பட்டிமன்றத்தை விட்டு அனுப்பிடுவேன். ஏமா அவர் கோவர், அவர் வாட்டுக்கு இருக்கிறதுக்கு கோவம் வருது, கோவர அளவுக்கு நீ நடந்துக்கிறீங்க. அப்புறம் வந்து அருண் சொன்னாப்ல, உண்மையிலேயே அடி மனைவி கூப்பிட்றேன், பிறந்தநாள் அவளுக்கு, உங்களுக்கு பிறந்தநாள் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன். என்ன சொல்றீங்க? அந்த கிஃப்ட் நானே தயாரிச்சது. என்ன நீங்களே தயாரிச்சதா? அப்படின்னா 5 அடி நீளத்துக்கு ஒரு சௌரி முடியை கொடுத்துருக்கேன். அந்த அம்மாவுக்கு அகில உலக இந்தியாவில் இப்படி ஒரு கிஃப்ட் எவனும் கொடுக்கல சார். என்னங்க இப்படி புது கிஃப்டா இருக்கு, எனக்கு சௌரி முடி, அது நீங்க எப்படி செஞ்சீங்க? தினமும் ஜாப்பில் இருக்க ஒவ்வொரு முடியா எடுத்து எடுத்து நானா செஞ்சது அப்படின்னா அவன் நிலைமையை பார்த்துக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்லனா, எதுக்கு நான் சொல்லுவேன், அதெல்லாம் நீங்கள் எதுக்கு இதுக்குன்னு கேட்கக்கூடாது. நான் நடுவர் எதை வேணாலும் சொல்லிட்டு போய் நீங்கள் கேட்க வேண்டிய உங்கள் தலையெழுத்து. சார், தயவு செய்து அன்னபாரதி இருக்கக்கூடிய மேடையில பெண்களுடைய சமையல் சரியில்லைன்னு மட்டும் குத்தம் சொல்லாதீங்க சார். ஏன் தெரியுமா? உண்மையிலேயே சமைக்கிறதை விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை என்ன தெரியுமாங்க? அதை நாங்கள் சாப்பிட்றதா. அதுல இது வந்து எங்க உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இன்னைக்கு சமையல் அப்படின்னாலே அவ்வளவுதான், ஒண்ணும்லாம் போறேன்னு அர்த்தம். ஏங்க உண்மையிலே பெண்கள் நீங்க தைரியமா சொல்லலாம். உலக அளவுல ஒரு ஆய்வு வெளியிட்டு இருக்காங்க. என்ன தெரியுமா? அழகாக ருசியாக சமைக்கக்கூடிய பெண்கள்ல முதல் இடத்துல இருப்பது நம்மளோட இந்திய நாட்டு பெண்கள் தான் முதல் இடத்துல இருக்கிறாங்க. 2வது பிரான்ஸ், 3வது மெக்சிகோ, 4வது ஜெர்மன் அப்படின்ட்டு சொன்னா எங்க சாப்பாடை பத்தி என்னைக்காவது நீங்க பாராட்டுறீங்களா? குடும்பத்துக்காக வேர்வை சிந்தி. அப்ப நாங்க மூக்கு சிந்தியா வச்சிருக்கோம், எல்லாம் நாங்களும் தான் வேர்வை சிந்துறோம். ஏங்க குடும்பத்துக்காக வேர்வை சிந்தி புருஷன் உழைச்சு கழிச்சு வர்றாரே அப்படின்னு அப்படி பக்கத்திலே நிப்போம். இதுக்கெல்லாம் எப்படி திங்கும் தெரியுமாக்கா? அந்த மாடு தவுட்ட திங்கும்ல, அந்த மாதிரி கப்பு 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 கப்புன்னு திங்கிறீங்களே. கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணு நமக்காக சமைச்சிருக்கிறாளே, அந்த சமையலை பத்தி ஒரு சின்னதா பாராட்டு. ஏமா அவன் தான் ஆரோக்கியமா இருந்தா பாராட்டிருப்பல, சாப்பிடுனதே கையை இழுத்துறாள்ல. நான் எங்க வீட்டுல நடந்த சம்பவம், 24 மணி நேரம் எங்க வீட்டுக்கார் சாப்பாடு எடுத்து டேபிள்ல வச்ச உடனே சுச்சுக்கு சுச்சுக்கு சுச்சுக்குன்னு டிவி ஆன். இப்படி ஒரு ரிமோட் நான் பார்த்தேன், சுச்சுக்கு சுச்சுக்கு இருக்கு அந்த ஏரியாவே. அண்ணன் மாதிரி விட்டு டிவி ஓட்டாங்கடா, அந்த சுச்சுக்கு சுச்சுக்குன்னு சத்தான். ஏமா நீ வேற, நான் சொன்ன ஜோக்குக்கு தான் ஒரு ஆடியன்ஸ் இழந்துட்டேன். மேடம் போயிட்டாங்க ஒரு கிளம்பி வந்து, ஒன்னு அவுட் கோயிங்னா ஒன்னு இன்கமிங் வந்துட்டாங்க பாருங்க. சார் உண்மையில டிவி ஆன் பண்ணிட்டே இருப்பாரு. நான் செம்ம டென்ஷன் ஆயிட்டேன். கஷ்டப்பட்டு சமைச்சிட்டு இருக்கலாங்க, சாப்பிடும்போது டிவி பார்க்காதீங்கன்னு எத்தனை தடவை சொல்றது? சாப்பிடும்போது டிவி பார்த்தா சாப்பாடோட டேஸ்டே தெரியாதுன்னு மனுஷன் ஒத்த வார்த்தை சொன்னாரு, சாப்பாடு நல்லா இருந்தா நான் எதுக்குமா டிவி பார்க்க போறேன் அப்படிங்கிறாருங்க. இப்படிலாம் சொல்லலாமா சார்? சார் நம்முடைய பண்பாடு என்னன்னா, வெள்ளிக்கிழமை எந்திரிச்சு வீட்டுக்கார் காலை தொட்டு கும்பிட்டுட்டு காலமுக்குவாங்க. இன்னைக்கு எந்த தாய்க்குளமாவது காலமுக்குறீங்களா? அன்னைக்கெல்லாம் ஒரு அம்மாட்ட கேட்டேன், நீங்களாம் உங்க வீட்டுக்கார் காலை முக்கியங்களாக்கா அப்படின்னு. சும்மாறா, முந்தானத்தை அவன் கழுத்த முக்கலாம் இருந்தேன், திடீர்னு 12 மணிக்கு எந்திரிச்சிட்டான். இது நம்ம பண்பாடா சார்? ஏன்னா பக்தியை மட்டும் சொல்லக்கூடாது, பண்பாடு அதுல இருக்கு. இல்ல சார், முன்னாடிலாம் வீட்டுக்கார் பேரை சொல்ல மாட்டாங்களா, நீங்க பட்டி நிறைய பேசுவீங்க, அதை நான் சொல்ல வரல, பழைய ஜோக்கு சொல்ல வரல. ஆனா இன்னைக்கு என்ன ஆகுது? உங்களுக்கு வேலை இல்லை. மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கும். மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு தாலி மாத்துவாங்க பெண்கள். அந்த தாலியை கழிட்டு பூ வச்சு புது தாலியில அந்த தாலி மாத்துற அந்த 3 நிமிஷத்துல அவங்க பதறுவாங்க. ஐயோ தாலி மாத்துமே, மனசு உறுத்தும் 3 நிமிஷத்துக்கு. அந்த காலத்துல இன்னைக்கு ஒரு படுத்திருக்கும் போது தாலி ஊர்த்துன்னு கழுத்து ஆணியில் மாட்டிடும். ஐயோ இது வேற கழுத்துல ஓட்டு அரிச்சுக்கிட்டு சனியை மூடி அவன் பாட்டு சனியை மூடிச்ச கட்டி விட்டு போயிட்டேன், இதை வேற தொங்க விட்டு அவன் வரட்டு இன்னைக்கு 2 வெளுக்கிறேன். அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது சார். நான் சரி, நீங்க இந்த பாயிண்ட் கேட்கறதுனால நானும் ஒரு பாயிண்ட் கேட்கிறேன். இந்த காலத்துல பெண்களுக்கு பண்பாடு எல்லாம் குறைஞ்சு போச்சு, ஆண்களுக்கு தான் இருக்குன்னு சொல்றாரு. தாலி விஷயத்த நீங்க சொல்றீங்க. அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் நான் ஒரே ஒரு கேள்வி நான் ஆண்களை பத்தி கேட்கிறேன். அடுத்து ரவிக்குமார் சார் நீங்களும் பதில் சொல்லலாம். எங்க ஒரு ஆண் ஒரு பெண் கழுத்துல தாலி கட்டுறாங்களா, ஒரு பெண் ஒரு ஆண் கழுத்துல தாலி கட்டுறாங்களா சார்?
ஆண் தான் கட்டுறாரு. ஏன் இன்னைக்கு நாங்க நிறைய படிச்சிட்டோம், உங்களோட நாங்க நிறைய சம்பாத்தியம் பண்றோம், எங்களுக்கு தான் பண்பாடு இல்லையே, ஏன் நாங்க உங்களுக்கு மாத்தி தாலி கட்டினா என்ன ஆகும் தெரியுமாக்கா? என்ன ஆகும்? 10 மணி தாலி கட்டுவாரு, 10:45 அடகு கடையில் உட்காந்துருப்பேன். அவர் அடகு கடைக்காரு, என்ன பார்த்து போட்டு கொடுங்க, காலையில தான் கட்டினது. அந்த காலத்துல ஒரு பண்பாடு இருந்துச்சு, இன்னைக்கு அது ஃபுல்லாமே மாறிடுச்சுங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணோட கழுத்துல எப்படி தாலி கட்டுறாங்களோ அதே போல ஒரு பெண் ஆணுக்கு மெட்டி அணிவாங்க. பெண்ணுக்கு மெட்டி இல்லைங்க, ஆணோட ஆபரணம் தான் அது மெட்டி. ஆனா நாங்க உங்களோட சேர்ந்து இன்னைக்கு உங்களுக்கு பதிலாக நாங்கள் மெட்டியை சுமந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ட்டு சொன்னா, நாங்க தான் இன்னைக்கு தாலியும் போடுறோம், மெட்டியும் போடுறோம். புருஷன் குடிகார புருஷனா இருந்தாலும் அந்த குடிகார புருஷனை நாங்க விட்டு கொடுக்குறோமாங்க? பக்கத்து விட்டு எய்த்து விட்டு எல்லாரும் கேட்பாங்க, உன் புருஷன் அந்த குடிச்சிட்டு வந்தானாடி. இல்லங்க, அவர் தெரியாதனமா ஏதாவது பாக்குக்கு போட்டிருப்பாரு, தெரியாம அப்படிக்கா மயங்க விழுந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூழ்நிலையில விட்டு கொடுக்காம அந்த அம்மன் கிட்டயே மடிப்பிச்சை ஏந்தி கேட்போங்க. கோலவிலியம்மா, ராஜகாலியம்மா, பாளைய தாயம்மா, பங்காரு மாயம்மா, முத்து மாரியம்மா, பத்ரகாளியம், முண்டக்கண்ணியம்மா, எங்க கண்ணியம்மா, குங்கும கோதை, அன்னைய சோதைய, செந்தூர தேவானே, சிங்கார ரூபின், வள்ளியம்மா, எங்க அள்ளியம்மா, தங்க செல்லியம்மா, செல்ல கொல்லியம்மா, அவர்கள் முப்பாத்தம்மா, அனல் வெப்பாத்தம்மா, சிங்காரி ஒய்யாரி சங்காரி உமையத்தா, மண்மாரி பண்ணாரி, செல்லாய் சிலம்பாய், மருவத்தூர் அம்மாவி, ஓம் ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா, கண் திறந்து பாரம்மா, வேறு துணையாரமா, குத்தம் இல்லா ஒரு உத்தம நெஞ்சுக்குள் சோதனைகள் எதற்கு? பாருங்க சார். பாத்தீங்களா சார், ஒரு நடுவர் உடுக்கு சவுண்ட் உடுக்கான வந்துட்டேன். பாத்தீங்களா, எல்லா வேலையும் அடுத்த பட்டிமன்றத்துல இங்க ஒரு 6 மணி பெட்டோட வந்துட்டேன். கடைசியில எங்களை கரகாட்டத்தில் சேர்த்து விட்டு போயிருவீங்க. அப்புறம் அருண் சொன்னாப்ல, ஒரு பெண் எங்க இருந்தாலும் எனக்கு வெளிநாட்டு மாப்பிள்ள தான் வேணும் நம்ம கேட்டோமாக்கா, ஃபாரின் மாப்பிள்ள. ஆனா இவங்க மட்டும் எங்க சுத்தினாலும் இந்திய நாட்டு பெண்ணு தான் வேணும். ஏன் வரீங்க? ஏன்னா உலகத்திலே சொல்லியிருக்காங்க, எது சிறந்தது? இங்கிலாந்து வீடு, அமெரிக்க சம்பளம், சீனத்து உணவு, இந்திய பெண் தான் சிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்கன்னா அதனாலதாங்க நீங்க வர்றீங்க. சும்மா சொல்லிடக்கூடாது. நாங்க பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு வலது காலம் உங்க வீட்டுக்கு எடுத்து வந்ததுக்கு அப்புறம் தாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமே வந்துச்சு. பெண்கள் கைத்தறி உண்மையில ஒத்துக்கிறோம். ஆமா சார். எல்லாரும் அடிக்கடி திரும்ப திரும்ப வேத மந்திரமா சொல்றதுதான். வீண்டக்குள்ளியும் அவன் அன்னைக்கு தான் சம்பளம் வாங்கியிருப்பான் 1ஆம் தேதி. பாத்தியா, நான் வராட்டி இதெல்லாம் நடக்குமாக்கும், மாசம் மாசம் அது நடக்கத்தான் போகுது. உடனே ஒரு பதில், நான் வந்த பின்னாடி இந்த வீட்டுக்கு அதிர்ஷ்டம் வந்துச்சு, லட்சுமி வந்துச்சு, யோகம் வந்துச்சு. அவன் சொல்லுவான், அது மட்டுமாடி வந்துச்சு, நீ வந்தப்ப எனக்கு கொலஸ்ட்ரால் வந்துச்சு, பிபி வந்துச்சு, சுகர் வந்துச்சு, போன மாசம் 3 மணிக்கு ஆம்புலன்ஸ் வந்துச்சு, கொண்டு போய் ஆபரேஷன் பண்ணிட்டு படுத்துங்க சேர்க்க வேண்டிய சேர்க்கல சார். சார் நாங்க மகாலட்சுமி மாதிரி உங்க வீட்டுக்கு வர்றோம் சார். அப்புறம் அது உண்மைதான். இந்த பாயிண்ட்டுக்கு யார் தட்டினாலும் பரவாயில்ல, அருண் நீ கை தட்டியே ஆகணும். ஏன்னா அருணோட மனைவி பேரு மகாலட்சுமி, அவளுக்கு ஒரு பெரிய கைத்தல கொடுக்க பார்க்கலாம் சார். அவர் பொண்டாட்டிக்கு நாங்க எங்க கை தட்டணும்? இதெல்லாம் ஒரு அப்பனாதான் உங்களுக்கு மகாலட்சுமி வருவாங்க. யாருக்கெல்லாம் உண்மையிலே மகாலட்சுமி வேணுமோ கையை தட்டி விட்டுட்டு போயிட்டே இருங்க. வந்தார் மகாலட்சுமியே, என் வீட்டில் என்றும் அவள் ஆட்சியே, பக்தனின் வீட்டோடு தங்கிவிட்டாள், பண்டிகை நாள் பார்த்து பொங்கலிட்டாள், காமாட்சியோ மீனாட்சியோ அபிராமியோ சிவகாமியோ, அம்பிகை என்றொரு கன்னிகை என்றொரு உறவு என்னும் உறவு நிலைத்திட வந்தார் மகாலட்சுமியே. என்னைக்குமே மகாலட்சுமிக்கு தான் பெருமை உண்டு, மகாவிஷ்ணுவை விட. புரிஞ்சுக்கணும் அதை நீங்க முதல்ல சார். உண்மையிலேயே யாரும் தப்பா எடுக்காங்க. நாளைக்கு ஒரு காது ஊத்துல பாட்டு கட்சியில் அந்த பாடுங்க, அதுக்கு சும்மா சின்ன ரிகர்சல் சார். எத்துணை கோவிலுக்கு போனாலும் சார், அண்ணா அந்த விரதம் இருக்காங்க இந்த விரதம் இருக்காங்கன்னு சொல்றீங்கல்ல, பெண்கள் நாங்கெல்லாம் சாமி சார். பெண்கள் நாங்கெல்லாம் சாமி. அந்த அக்கா முகத்தெல்லாம் பாருங்க, கொஞ்சம் க்ளோஸ் அப் போறீங்க. அந்த அவங்க என்ன நினைக்கிறாங்க, நீ சாமின்ற, ஆனா எங்களுக்கு தான் பேய் பிடிக்குது, என்ன செய்ய? இல்ல சார், பெண்கள் நாங்கெல்லாம் சாமிங்க. உண்மையிலேயே எங்க கோவில்பட்டி பக்கத்துல சாத்தூர் இருக்கங்குடி மாரியம்மன் கோவிலுக்கு வந்திருக்கிறவங்க கைகளை தூக்குங்க பார்க்கலாம். சாத்தூர் இருக்கங்குடி மாரியம்மன் கோவிலுக்கு யாரெல்லாம் வந்திருக்கிறீங்க? ரைட், ஓகே. ஏன் இருக்கங்குடி மாரியம்மன் பேர் வந்துச்சு தெரியுமா? ஒரு முறை சதுரகிரி மலையில ஒரு சித்தர் தவம் பண்ணிட்டு இருக்கிறார். அப்ப தவம் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த நேரத்துல ஒரு அசரீரி கேக்குது, அம்பாள் உனக்கு நான் காட்சி கொடுக்குறேன் அப்படின்னு கேட்கும் பொழுது
அர்ஜுனா நதி மற்றும் வைப்பாறு நதிகளுக்கு இடையே வா அப்படின்னு அம்பாலோட சத்தம் அந்த ஒரு அசதி கேட்குது. அதே போல அந்த சித்தர் அதே இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துல அம்பாள் காட்சி கொடுக்குறாங்க. அந்த காட்சி கொடுத்தத தன் கண்ணால பார்த்த காட்சியை சிலையாக வடிவமைப்பது தான் இருக்கங்குடி மாரியம்மன் கோவில். ஆனா பிற்காலத்துல அந்த அம்மன் அந்த சிலை வந்து ஆற்றுல மண்ணுல புதைக்கப்பட்டது. அப்படி கால ஓட்டங்கள்ல ஒரு சிறுமி வந்து பசும் சாணம் சேகரிக்கிறாள். அந்த பசும் சாணம் சேகரிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா கூடையை வச்சுட்டு நிரப்பிக்கிட்டே வர்றா. பசுஞ்சாணத்தை சேகரிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல அந்த கூடையை இருந்து எடுக்க முடியல, கூடையை தூக்க முடியலன்ட்டு அந்த இடத்த மண்ணை தோண்டி பார்க்கும் பொழுது அதுக்குள்ள இருந்தவள்தான் அம்பாலோட சிலை மீண்டும் கிடைக்கப்பட்டது. இப்படி அர்ஜுனா நதியும் வைப்பாறு 2 கங்கை நதிகளுக்கு இடையே தோண்டியதுதான் இருக்கன்குடி மாரியம்மன் அப்படின்னு பெயர் பெற்றது அப்படின்ட்டு சொன்னா இதெல்லாம் பெருமைக்குரிய விஷயம் இல்லையா? எங்க இருக்கங்குடி மாரியம்மன் கோவிலை விடுங்க. அதே போல சாரோட ஒரு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க? கைகளை தூக்குங்க பார்க்கலாம். இத்தனை பேர் போயிருக்கிறீங்க. ஆனா மீனாட்சி அம்மன் கோவிலுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது. எல்லா அம்பாலை விட அந்த மீனாட்சி அம்மன் கோவில மட்டும் பாருங்களேன், அம்பாள் தன்னுடைய வலது காலை சற்று முன்னோக்கி இருப்பாள். ஏன்? உங்களுக்கு பக்தர்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் ஓடோடி வந்து உனக்கு உதவுறேன்டா என்று உணர்த்துவதற்காக வலது கால் சற்று முன்னோக்கி இருக்கும். அதோட மட்டுமல்லாம மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கக்கூடிய அந்த அம்பாள் சிலை மட்டும் பாத்தீங்கன்னா அந்த கிளி இருக்குல்ல, மீனாட்சி அம்மன் கிட்ட காதோரம் ஏதோ பேசுற மாதிரி இருக்கும். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அது முன் வந்து உடனடியாக பேசி நம்மளுடைய பிரச்சனை நிவர்த்தி செய்யும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனா சிவபெருமானோட 64 திருவிளையாடல் நடந்த ஊரும் மதுரை ஊர் தான் அப்படின்ட்டு சொன்னா இதையெல்லாம் தாண்டி உலகத்திலேயே அதிக சிலைகள் கொண்ட ஒரே கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அப்படின்ட்டு சொன்னா ஒரு சில 2 சிலைல 33,000 சிலைகள் இருக்கு அப்படின்ட்டு சொன்னா எத்தனை ஆண் சாமிகள் இருக்கட்டுமே, பெண் கடவுளுக்குன்னு ஈடு இணையா ஏதாவது உண்டா? நீங்க எவ்வளவோ நீங்க சொல்லிடலாம். நம்ம போயிடமே இந்த சம்மர் சீசன்ல கோடை நாட்கள்ல அத்துணை விரதங்களும் பெண்களுக்கான சாமிகள் தாங்க. இன்னும் சொல்லப்போனா நீங்க வள்ளலார சொன்னீங்க, நானும் இந்த இடத்துல சொல்றேன். நீங்க அப்துல் கலாம சொன்னா நான் ஒரு அன்னை தெரசாவை சொல்றேன். அன்னை தெரசா சாக போற நிலைமையில இருக்கும்போது ஒரு ரிப்போர்ட்டர் வந்து கேட்கிறார், அம்மா ஒருவேளை நீங்க இறந்துட்டீங்கன்னா சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களா, நரகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களா? அன்னை தெரசா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நரகத்துக்கு தான்ப்பா போகணும்னு ஆசைப்படுறேன். பத்திரிகையால அதிர்ச்சி அடைத்தார். இந்த உலகத்துல இருக்கும் போதே தொழு நோயாளிகளை தொட்டு தூக்கி அரவணைச்சு நரக வேதனையை அனுபவிச்சிட்டீங்க, செத்தும் கூட என் நரகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க. அன்னை தெரசா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நரகத்துலதான்ப்பா கஷ்டப்படுகிற மனிதர்கள் இருக்கிறாங்க, அந்த கஷ்டப்படுகிற மனிதர்களுக்கு என்னால் முடிந்த உதவியை செய்யணும், அதனால நரகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னாங்களாம். 2 கை கூப்பி கடவுளை வணங்குவதை விட 1 கை நீட்டி அடுத்தவருக்கு உதவி செய்யணும்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்லப்போனா அவ்வை பாட்டியை பத்தி ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். அவ்வை பாட்டி ஒரு முறை சாலையோரம் ஒரு ஊர்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. இந்த காலத்துல தானே வெஹிக்கிள் கார் எல்லாம், அந்த காலத்துல பொடிநடையா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போவாங்க. சுத்தி பார்க்காங்க, அப்படியே அயர்ந்த நிலையில அப்படியே டயர்ட் ஆயிட்டாங்க. ஒரு ஓரமா போய் உட்காரலான்னு பார்த்தா சுத்தி அந்த ஊர்ல கோவில்ல தான் அப்படியே அந்த காலத்துல எல்லாம் கொஞ்சம் இளைப்பாருவாங்க, எங்கேயுமே கோவில் இல்ல. உடனே அவ்வை பாட்டி தன்னுடைய எழுத்தாணை வச்சு எழுதுறாங்க, கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்ட்டு எழுதுறாங்க. அப்பதான் எழுதுனாங்க முதல்ல. கொஞ்ச தூரத்துல பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல போய் இளைப்பாடுறாங்க. இளைப்பாறும் பொழுது இந்த அம்மா பசியோடு இருக்கிற நிலைமையை பார்த்தோன்னா வீட்டில் இருக்குன்னு வரக்கூடிய ஒரு அம்மா, ஒரு வயதான பெண்மணி வந்து ஒரு பெண் வந்து சாப்பாடு கொடுத்தாங்களாம். வயிறும் நிறைஞ்சிருச்சு, மனசும் நிறைஞ்சிருச்சு. அப்பொழுது அவ்வை பாட்டி அடுத்த வரி எழுதுனாங்களாம், கோவில் இல்லாத ஊர்ல கூட இருந்துடலாம், குணவதி இல்லாத பெண்கள் இல்லாத வீட்டுல இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு தாயிர் சிறந்ததொரு கோவிலும் இல்லைன்ட்டு அவ்வை பாட்டி எழுதுனாங்க அப்படின்ட்டு சொன்னா எத்துணை ஆண்களை நீங்க உதாரணமாக சொன்னாலும் எங்களுடைய பெண்களுக்கு ஈடு இணையாக யாருமே இல்லை என்ற காரணத்தினால் எந்த வகையில் பார்த்தாலும் கடவுள் கேட்டதெல்லாம் கொடுக்கல அப்படின்னு நினைக்காம கடவுள் கெட்டதை கொடுக்கலையே நினைச்சு சந்தோஷப்படுங்க. நீங்கள் வாய் திறந்து சொல்ல முடியாத எத்தனையோ விஷயங்களை கடவுள் கண் திறந்து பார்த்து கொண்டிருக்கிறாள் என்று நம்புங்கள். வாழ்க்கை உங்கள் கைகளில். நன்றி, வணக்கம் நண்பர்களே. ரொம்ப எல்லார் முகத்திலும் சிரிப்பு உங்களை பார்த்தா எனக்கே பொறாமையாக இருக்கு. ஏன்னா 20 வருஷமாக நான் சிரிக்க வச்சிருக்கேன் ஒழிய நான் சிரிச்சது கிடையாது. ஆனால் எனக்கு இப்போ நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இந்த சுகர் பார்க்குற மிஷின் இருந்தால் பக்கத்தில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு 450 சுகர் இருந்துச்சுன்னா இந்த பட்டிமன்றம் முடியும் போது மறுபடியும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், 130 140 குறைஞ்சிருக்கும். ஏன்னா சிரிக்கும்போது அப்படி, இது உண்மையான விஷயம். அதே நேரத்தில் பட்டிமன்றம் முடிகிறப்ப எனக்கு டெஸ்ட் எடுத்து பாருங்கள்,
150 இருந்து 880க்கு போயிருக்கும். இவ்வளோ தொலை வந்து சிரிப்பாங்களா, என்ன செய்ய போகிறோமோ, எப்படி வந்து தலைப்பில் எப்படி மைக் செட்டு, இந்த நினப்புலேயே எங்களுக்கு சுகர் சிறுன்னு ஏறி அன்றைக்கெல்லாம் 13 ஃப்ளோருக்கு போயிடுச்சு. அங்கே ஒருத்தர் ஃபோன் பண்ணுறேன், என்ன 850 தூக்கிட்டு போனேன் அப்படின்னு. அதான் நான் திரும்ப நான் இந்த நிறையா இன்டர்வியூலாம் எடுக்கும்போது பேட்டியில் சொல்லுவேன், சார் நீங்கள் நிறையா ஊருக்கு பேச போகிறீங்க, எந்த ஊரில் சார் நல்லா ரசிப்பாங்க கேட்குறப்ப நான் அடிக்கடி சொல்கிற ஊர் திருப்பூராக இருக்கும். இன்னொன்று ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நாசரத்துன்னு ஒரு ஊர், சர்ச்சில் பேசுகிறேன். தைக்குறவங்களாம் அப்படி விழுந்து இப்படி சிரிப்பாங்க. அடுத்த முறை நான் போகிறப்போ சொன்னேன், பெண்கள்லாம் கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, ஏன்னா போன தடவை விழுந்து சிரிச்சு ஒரு ஆள் மண்டையில் இடித்து ரொம்ப ரத்த காயம் ஆகி போச்சு, இந்த தடவை கொஞ்சம் தள்ளி உட்காருங்கன்னு சொன்னேன். இதுதான் சார் வேணும். பெரிய கோடீஸ்வரர் யாருன்னா இங்கே இருக்கிறவர் தான். நான் ஒரு வார்த்தை சொன்னேன், காலார நடந்து மனசார சிரித்து வயிறார சாப்பிட்றது. இந்த மனசார சிரிக்கிற உணர்வு பார்த்தீங்களா, இதுவுமே இறைவனுக்கு நிகரான ஒரு விஷயம். எல்லாராலையும் முடியாது. ஒரு போராம எண்ணத்தில் ஒரு வக்கிர குணத்தோடு இருக்கும், ரொம்ப சிரிப்பு வராது. அவன் சிரிப்பு பார்த்துருக்கீங்களா அப்படியா, அது என்னென்னு ஸ்மார்ட் சிரிப்பான், ரொம்ப ஸ்மார்ட்டாக சிரிக்கிறான், அவ்வளோதான். சிலலாம் சிரிச்சானா பயமாக இருக்கும். அப்படி பஸ்ஸில் உட்காந்துருப்பான், பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிற மாதிரியே சிரிப்பேன், இறங்க வண்டி கிளம்பிச்சு, என்னங்க வண்டியை மூவால இந்த வெந்தாங்க சிரிச்சுட்டு இருக்கான், ஏன்டா இப்படி சீரழியை வைக்கிறேன், அப்படி சிரிப்பெலாம் பார்த்துருப்போம். ஆனால் இதுதான் கள்ளங்கோடும் இல்லாத சிரிப்பு. அதுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இதெல்லாம் எதுக்கு உங்களை புகழ்றோம்னா, நீங்கள் கடைசி பேச்சாளர் வரைக்கும் இருக்குன்றது தான் அப்படி சில விஷயங்கள். அதுக்காக பொய்ன்னு அர்த்தம் கிடையாது. என்ன பேச்சை புரிஞ்சுக்கிறவே இல்லையா, திடீர்னு பாராட்டுறான் வேணும். இப்போ 2 பேர்களும் பக்தியிலும் பண்பாட்டுக்கு நிறையா சொல்லியிருக்காங்க. நம்ம பண்பாடு என்னதான் சார், நான் தொடங்கத்தில் சொல்கிறேன், அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க கணவருக்கு, அதெல்லாம் இப்போ மாறிக்கிருச்சு. இல்லை, இதை முழுமையாக இன்ன வரைக்கும் கடைபிடிக்கு நாங்கள் தான். நீங்கள் சேலையில் எவ்வளோ மாற்றங்கள் வந்துருச்சு, கல் வைக்கிறீங்க, அதை வைக்கிறீங்க, இதை வைக்கிறீங்க, 13 தலைமுறை வேட்டி. பண்பாடு மாறாமல் இருக்க நாங்கள் ஒரு ஆள் தான். இந்த வேட்டியை உங்கள் அப்பாவும் கட்டியிருந்தார், இவரும் கட்டியிருக்காரு. இப்போ பையனுக்கும் சொல்லித்தரா, டேய் அப்பா பார்த்தியா உனக்கு ஒயிட் கலர் வேட்டி வச்சுருக்கேன் அப்படி. இதுதான் நாங்கள், எங்கிட்ட எதுவுமே மினுக்கு இல்லை பாருங்க. ஆக பண்பாடு பக்தி எல்லாமே எங்கிட்ட தான் என்று சொல்லி பேராசிரியர் ஆசிரியர் ரவிக்குமார் அவர்களுக்கு கரகோஷம். அகங்கையை முகம் காட்டி அன்புருவை நிலைநாட்டி என்புருக வணங்குவது இஸ்லாமியர்கள் வணக்கம். புறங்கையை முகம் காட்டி புன்சிரிப்பை நிலைநாட்டி கண் சிரிப்பால் வணங்குவது கிறித்துவர்கள் வணக்கம். இஸ்லாமிய கிறித்துவர்களை 2 கைகளால் இணைத்திட்டு சந்தின்றி கைகூப்பி வணங்குவதுதான் இந்துக்கள் வணக்கம். விநாயகர் சதுர்த்தி திருநாளில் வசந்த் தொலைக்காட்சியின் வாயிலாக அத்துணை பேருக்கும் இனிய வாழ்த்துக்களையும் பணிந்த வணக்கங்களையும் முதற்கண் தெரிவித்து மகிழ்கிறேன். உலகத் தமிழர்களின் உவகை சொத்து அண்ணன் மதுரை முத்து அவர்களுக்கு உங்கள் கைதட்டலோடு என்னுடைய வணக்கங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களே, பொதுவாக நூலை படித்தவர்கள்தான் வாழ்க்கையிலே உயர்ந்திருக்கிறார்கள் என்பதை மாற்றி நூலை பிடித்தவர்கள் கூட வாழ்க்கையிலே உயர முடியும் என மாற்றி காட்டிய மகத்துவம் படைத்த திருப்பூர் மண்ணுக்கு என் அன்பான வணக்கங்கள். இன்னும் சொல்ல போனா ஒரு வரி எளிமையா சொல்லுவாங்க, திருப்பூரில் பிழைக்க தெரியாதவன் திருவோடு ஏந்தினால் கூட பிழைக்க முடியாது என்பதுதான் உலகறிந்த உண்மை. அப்படிப்பட்ட எல்லோருக்குமான வாழ்க்கையை வழங்குகிற இந்த மண்ணில் இருந்து அற்புதமான ஒரு விநாயகர் சதுர்த்தி திருநாளில் ஒரு நல்ல மொழியினை உங்கள் மத்தியிலே பேசுவதை வாழ்நாளின் பெருமையாக கருதி, பொதுவா நீங்க கூட முன்னுரையில சொன்னீங்க பிள்ளையார் சதுர்த்தின்னு. நடுவர் அவர்களே, மண்ணுனால பிடிச்சாலும் பிள்ளையார் தான், மஞ்சள்ல பிடிச்சாலும் பிள்ளையார் தான், சாணத்துல பிடிச்சாலும் பிள்ளையார் தான். ஏன் அவர் பிடிச்சா பிள்ளையார் ஆகிறார்னா அவர் எல்லோருக்கும் பிடிச்ச பிள்ளையார் என்பதனாலதான் என்ன பிடிச்சாலும் அவர் பிள்ளையாரா மாறாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல சதுர்த்தி திருநாள்ல மக்கள் மகிழ வேண்டும், சில செய்திகளை சிந்திக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நல்ல தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். பக்தியும் பண்பாடும் ஆண்களிடத்தில் உயர்ந்து நிற்கிறதா பெண்களிடத்தில் உயர்ந்து நிற்கிறதானா, நடுவரை பாருங்க நல்லா. எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் எளிமையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற நடுவருக்கு ஒரு கைதட்டல் கொடுக்கலாம். உண்மையிலுமே ஏத சொல்றேன்னா,
தம்பி நிறைய எனக்கு முன்னாடி வந்து பட்டியலிட்டார். ஒரே ஒரு செய்தி சொல்றேன். முதல்ல எல்லோருக்கும் தெரிந்த விஷயம், புத்தன் சாதாரணமா தரையில் அமர்ந்திருந்தார். அப்படி போன ஒரு வழிபோக்கன் கேட்டான், சாமி நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க போய் ராஜ சிம்மாசனத்துல அமராம எளிமையா தரையில் அமர்ந்திருக்கிறீர்களே, இது சரியான்னு கேட்டான். அப்ப புத்தர் சிரித்துக்கொண்டே சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? தரையில் அமர்ந்திருப்பவன் ஒருபோதும் தவறி விழுவதற்கு வாய்ப்பே இல்லை என்றுதான் புத்தன் சொன்னார். நீங்க யோசிச்சு பாருங்க, எளிமையே ஏற்றம் என்பதை உலகத்திற்கு பக்தியோடும் பண்பாட்டோடும் எடுத்து காட்டியவர்கள் ஆண்கள் நடுவர் அவர்களே. ஆனா நீங்க சொன்ன மாதிரி யோசிச்சு பாருங்க, பெண்கள் கோயிலுக்கு போனா இந்தியா பாகிஸ்தான், இந்தியா சீனா பார்டர் பிரச்சனையை கூட தீர்த்தரலான்னு, ஆனா இவங்க பார்டர் பிரச்சனையை தீர்க்கவே முடியாது. உணர்ந்த ஆண்கள் கைதட்டுங்க. உண்மைன்னா அது அந்த கம்பாரிசன், அடுத்தவங்களோட ஒப்பிடும் போது யோசிச்சு பாருங்க எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும் வாழ்க்கையில. கண்ணதாசன் ரொம்ப அழகா சொல்லுவான், ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை, அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை, தெய்வம் இருப்பது எங்கே, அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும், அந்த புடவை நல்லா இருக்கா, இந்த புடவை நல்லா இருக்கா, அந்த நெக்லஸ் நல்லா இருக்கா, இந்த நெக்லஸ் இருக்கா. நடுவர் அவர்களே, என்ன தேவை என்று தேடுபவர்கள் ஆண்கள் கோவிலிலே, எது மாதிரி தேவை என்று கோவிலில் தேடுபவர்களாக பெண்கள் இருப்பதைத்தான் நாங்கள் குறையாக சொல்லுகிறோம். தயவு செய்து மறந்துடாதீங்க. தம்பி கூட டாக்டர் கலாமை பற்றி சொன்னார். என் அன்பு சகோதரி கூட கலாமினுடைய பெயரை சொன்னாங்க. கலாமிடத்திலே பண்பாடு இருப்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் கலாமிடத்திலே பக்தி சிறந்திருந்தது எப்படி தெரியும்? ஸ்ரீஹரிகோட்டா நிலையத்துக்கு போறாருங்க. அங்க ஆய்வு பணிகளை எல்லாம் முடிச்சுட்டு பக்கத்துல உதவியாளர்கள் சொல்றாங்க, பக்கத்துல தான் சார் திருப்பதி கோயில் இருக்கு. அப்படியா? நான் இது வரைக்கும் போனதில்லை, போலாமா? பூரண கும்ப மரியாதை வழங்கப்படுகிறது டாக்டர் கலாமிற்கு. எல்லாரும் கொண்டு வந்து அங்க இருக்கிற பட்டாச்சாரியார்கள் கலாம் அவர்களை சிவப்பு கம்பளத்தோடு திருப்பதி தேவஸ்தானத்துக்கு கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்த உடனே அங்க இருக்கிற பட்டர் கேட்கிறாரு, உங்களுடைய பேரு நட்சத்திரம் சொல்லுங்கோங்கிறார். உடனே கலாம் சொல்றாரு, என் பேரு கலாம்னு எல்லாருக்குமே தெரியும், எனக்கு நட்சத்திரம் எல்லாம் எங்க வழக்கத்துல சொல்ல தெரியாதுங்க போது எதுக்காக நட்சத்திரம் பேரு கேட்கறீங்க? இல்ல, உங்க பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணணும்னா நீங்க நல்லா இருப்பீங்க. ஓஹோ, யார் பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணாலும் அவங்க நல்லா இருப்பாங்களான்னு கலாம் கேட்கிறார். ஆமான்னு சொல்லும் போது, அப்படின்னா நான் சொல்றேன் இந்த பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்கிறார். பட்டர்கள் எல்லாம் சரியமா பாக்குறாங்க. என்ன சொன்ன பேர் தெரியுமா? இந்தியா என்கிற பெயருக்கு அர்ச்சனை செய்யுங்கள்னு சொன்னார். இதை விடவா ஒரு ஆடவனிடத்திலே நீங்கள் பண்பாடு இருந்து விட போகிறது? நடுவர் அவர்களே, மதுரையிலிருந்து நீங்கள் வருகிறீர்கள். உங்க ஊருக்கு இன்னொரு பெருமை என்னன்னா, உலகத்திற்கே கண் ஒளி பாய்ச்சிய அரவிந்த் கண் மருத்துவமனையினுடைய தொடக்க புள்ளி உங்க ஊரு தான். அண்ணன் ஊர்ல மதுரையில நீங்க போனா பாருங்க, அவசியம். நம்ம கோயம்புத்தூர்லயும் அரவிந்த் கண் மருத்துவமனை இருக்கு. மதுரையில் இருக்கிற கண் மருத்துவமனையில முகப்புல ஒரு படம் வச்சிருக்காங்க சார். என்ன படம் தெரியுங்களா? 63 நாயன்மார்கள்ல சிவபெருமானினுடைய கண்களிலிருந்து ரத்தம் வடிகிற போது தன்னுடைய கண்ணை பெயர்த்தெடுத்து வைத்தான் பாத்தீங்களா, கண்ணப்பன் என்கிற ஒருவன், அவனுடைய படத்தை முகப்புல வச்சிருக்காங்க. வச்சது மட்டும் இல்லைங்க, கீழே ஒரு கேப்சரிங் கொடுத்திருக்காங்க. என்ன தெரியுங்களா அந்த வரி? The first eye donor in the world ன்னு எழுதியிருக்காங்க சார் கீழே. உலகத்தில் முதலில் கண்தானம் செய்தவர். நான் என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க. அன்னைக்கு கண்தானம் செய்தார்கள், இன்னைக்கு பெண்களும் கண்தானம் செய்யலையான்னு அடுத்து வர அம்மா கேட்கலாம். கண்தானம்னா ஒரு கண் இறந்தவர்கள் கொடுக்கிறார்கள். ஆனா உயிரோட இருக்கும் போதே உயிர் போகும் என்றே தெரிந்த ஒருவர் தியானத்தை, ஒருத்தருடைய தியாகத்தை சொல்லட்டுமா இந்த மேடையில? கொரோனா காலத்தில் இங்க 36 வயதுடைய தன்னுடைய கணவனை காப்பதற்காக என் சகோதரி சொன்னது போல வேண்டாத தெய்வம் இல்லாம பாடாத பாட்டு இல்லாம ஒரு பெண் பாடுனா. ஆக்சிஜன் வசதி உடைய படுக்கை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கிடைக்கலைங்க. ஒரு 86 வயசுல இருந்த பெரியவர் ஒரு படுக்கையில் இருந்தாரு. இந்த பிள்ளையினுடைய
அப்படியே தவிப்ப பார்த்துட்டு கேட்டாரு, என்னம்மான்னாரு, என் புருஷனுக்கு ஆக்சிஜன் படுக்கை இன்னும் ஒரு மணி நேரத்துல கிடைக்கலன்னா அவர் செத்துருவாரியான்னு சொல்லும் போது அந்த 86 வயது முதியவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? நான் வாழ்ந்து முடித்து விட்டேன் மகளே, நீ வாழ போகிறவள் வாழ்ந்து முடிச்ச என்னை விட வாழப் போகிற உன் கணவனுடைய உயிர் முக்கியம்னு சொல்லி அந்த ஆக்சிஜன் மாஸ்கை எடுத்துட்டு தன்னுடைய படுக்கையை அவன் தியாகம் செய்யவில்லை. நடுவர் அவர்களே, தன் உயிரையே தியாகம் செய்த ஒரு மனிதனை இந்த மன்றம் நினைத்து பார்க்கிறது என்றால் அதுதான் பண்பாடு, அதுதான் பண்பாடு. நடுவர் அவர்களே, என் சகோதரி சொன்னாங்க பாருங்க, அன்னை தெரசா அவங்களே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அறிமுகமான மனிதருக்கு நீங்கள் உதவுகிற போது நீங்கள் மனிதர்கள் மட்டுமே. அறிமுகமான மனிதர்களுக்கு நீங்கள் உதவுகிற போது நீங்கள் மனிதர்கள் மட்டுமே. அறிமுகம் இல்லாதவர்களுக்கு நீங்கள் உதவுகிற போது நீங்கள் கடவுள் தன்மை அடைகிறீர்கள் அப்படின்னு சொன்னா, யாருன்னே தெரியாத ஒரு பெண்ணிற்கு தன்னுடைய உயிரை படுக்கையை தியாகம் செய்தானே, நினைத்து பார்க்க வேண்டிய ஆண்மகன். நடுவர் அவர்களே, நான் இப்படி சொல்றேன், அங்க கண்ணப்பனை சொன்னதற்கு கைதட்டினீர்களே, கண்ணப்பனின் வரிசையில் அடுத்து நாம கவனிக்க வேண்டியவர் யாரு தெரியுங்களா? வாழ்ந்த தலைவர் தான், ஆனாலும் நம் உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். கண்ணப்பனோடு காமராஜருக்கு என்ன ஒப்பீடுன்னு இந்த மன்றத்தில் நீங்கள் நினைக்கலாம். கண்ணப்பன் இறைவனுக்கு கண் கொடுத்தான் என்று சொன்னால் கல்விக்கே கண் கொடுத்தவர் காமராஜர் என்பதுதான் சத்தியமான உண்மை. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு மசூதி திறந்தால், ஒரு பள்ளிவாசல் திறந்தால் இஸ்லாமியர்களுக்கு மகிழ்ச்சி, ஒரு தேவாலயம் திறந்தால் கிறிஸ்துவ பெருமக்களும் மகிழ்ச்சி, ஒரு கோவில் கட்டினால் இந்துக்களுக்கு மகிழ்ச்சி. ஆனால் ஒரு பள்ளிக்கூடம் கட்டி திறக்கப்பட்டால் நம்மை படைத்த அந்த ஆண்டவனுக்கே மகிழ்ச்சின்னு சமூகத்தில் ஒரு புரட்சியை உண்டு பண்ணாருன்னா, நடுவர் அவர்களே, தனக்கு கிடைக்காத கல்வி கடைக்கோடி தமிழனுக்கும் கிடைக்க வேண்டும் என நினைத்த அந்த ஆணின் பண்பாட்டிற்கு ஒரு கைதட்டலை திருப்பூரில் இருந்து நாம் கொடுக்கலாம். நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன். நடுவர் அவர்களே, நிறைய கணவன் மனைவி பத்தி சொன்னாங்க. ஒரு அழகான செய்தி என்ன தெரியுங்களா? எங்க ஊர்ல ஒரு விசித்திரமான வழக்கு வந்துச்சுன்னே, நீதிபதி கிட்ட தம்பி வழக்குரைஞர் அழகா சொன்னார். என்ன வழக்கு தெரியுமா? வீட்டுக்காரரு பொண்டாட்டிகிட்ட பேச மாட்டேங்கிறார். ஆச்சரியம். நீங்க நினைக்கிறீங்க இது குடும்ப, இது நல்ல விஷயம் தானே. அந்த அம்மா நேரா ஜட்ஜு கிட்டயே போய் மனுவை கொடுத்துட்டாங்க. அவரு சொன்னாரு, எத்தனை நாளா பேசுறது இல்லைன்னா 10 வருஷம் ஆச்சுன்னு இருக்காங்க. ஏமா 10 வருஷமா உங்க வீட்டுக்காரர் உங்ககிட்ட பேசுறது இல்லையா? இத கோர்ட்ல கேஸா ஃபைல் பண்ணி ஆர்கியூ பண்ண வேண்டாம். தம்பிக்கு எல்லாம் தெரியும், வழக்கறிஞர்களுக்கு தெரியும். நீதிமன்ற நேரம் முடிஞ்ச உடனே ஆஃப்டர் த கோர்ட் டைம் எங்க வாங்க, என்னோட சேம்பருக்கு வாங்க, அங்க கொஞ்சம் பேசி தீர்த்துக்கலாம் சுமூகமான. சரின்னு 5 மணிக்கு 2 பேரும் சேம்பர்ல நிக்கிறாங்க, ஜட்ஜு சேம்பர்ல வந்து நிக்கிறாங்க. நீங்க கொஞ்சம் வெளியே இருங்கம்மா, உங்க கணவன்கிட்ட முதல்ல பேசிக்கிறேன்னு ஜட்ஜு, ஐயா அங்க உள்ள வாங்கன்னார். உள்ள கட்டுன பொண்டாட்டிட்ட 10 வருஷமா ஒரு புருஷன் பேசாம இருக்கிறதான்னு கேட்டார். நம்மால ஜட்ஜு கிட்டே பேசலன்னு. ஐயா 10 வருஷமா மனைவிட்ட பேசாம இருக்கலாமா? பேசல. இப்படி நீங்க எங்கிட்டயே பேசாம இருந்தீங்கன்னா கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட், நீதிமன்ற அவமதிப்புன்னு சொல்லி உங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணிடுவேன், பேச மாட்டீங்களா? இப்பதான் நம்மால் கேட்டானே, என்ன கேட்டீங்க சார்னா? யோ, கட்டுன மனைவிட்ட 10 வருஷமா பேசாம இருக்கலாமா, ஏயா பேசலன்னு ஜட்ஜு டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சாரு. நம்மால் கூலா அமைதியா சொன்னா, அவன் நிறுத்தினாதானே சார் நான் பேசுறேன்னா. நம்மள பேச விடுறாங்களா நடுவர் அவர்களே? அதனால அதுக்கு பேரு தாய் மொழி. நீங்க யோசிச்சு பாருங்க, ஏன் தந்தை பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை? நான் கேட்கிறேன், பட்டிமன்றத்துல இந்த பேச்சு பேசுறமே, ஏன் இங்க இவ்வளவு பேச்சு வீட்டுல பேச முடியாது சார்? அந்த ஆதங்கத்தை தான் இங்க வந்து மைக்கு போட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். கைதட்டுங்க. நான் கேட்கிறேன். எனக்கு பாருங்க, ஒரு 43 விருது கொடுத்துருக்காங்க. நியூசிலாந்துலாம் ஒரு விருது கொடுத்தாங்க, அதுக்கு இன்ன வரைக்கும் எனக்கு விளக்கம் தெரியல. நகைச்சுவை குறிசில், நகைச்சுவை சக்கரவர்த்தி, கலக்க பேர்ல காமெடி கிங், அசத்த பேர்ல அசத்தி. இத்தனை விருது கொடுத்தா கூட வீட்டில் எனக்கு என்ன தெரியுமா, வாயை மூடுங்க, உங்களுக்கு என்ன தெரியும் பத்தியா? மித்த இடத்துல சார் இன்னும் ஒரு 5 நிமிஷம் பேச மாட்டீங்களா, இங்க வாயை மூடுங்க. சபரிமலையை பற்றி சகோதரி சொன்னாங்க, மாலைய கூட இறக்குறது இல்ல, வீட்டுக்கு வர்றக்குள்ள கண்ணாடி குவளையை ஏந்திடுறீங்களே. நாங்க யாரோ ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறுக்காக ஒட்டுமொத்த சுவாமிமார்களை தயவு செய்து தப்பாக சொல்லாதீங்க. இதே சபரிமலைக்கு போன ஆண்களுக்கு தெரியும்,
வயது முதிர்ந்து போன பெண்களுக்கும் தெரியும். அண்ணே நீங்க கூட போயிருக்கலாம். என்ன தெரியுமா, ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். இந்த மலை இறங்குற சாமிக நல்லா பார்த்துக்குங்க. மலை ஏற முடியாம, அந்த அப்பாச்சி மேடுங்கிற இடமெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார். அப்படி ஏற முடியாம மூச்சு வாங்கி அப்படி இழப்போட இருக்கிற சாமிகளுக்கு தன்னுடைய மேல் துண்டை எடுத்து மேல விசிறி மாதிரி விசிறிட்டு வருவாங்க பாருங்க சார். உண்மையிலுமே உண்மையா சொல்றேன். அதை விட நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா, ஏற சாமி தாகத்தால நாக்கு வறட்சியில தள்ளும் போது இறங்குற ஒரு சின்ன குழந்தைங்க கையில குளுக்கோஸ் பாக்கெட் வச்சுட்டு ஒவ்வொரு சாமிகளையா இத்துணுண்டு கொடுத்துட்டு போவாங்க. வாங்கி சாப்பிட்ட சாமிகள் என்ன நினைப்பாங்க தெரியுங்களா, யாரோ ஒரு குழந்தை கொடுத்ததா நினைக்க மாட்டாங்க, சாட்சாத் அந்த ஐயப்பனே வந்து தனக்கு கொடுத்ததா நினைக்கிற உணர்வோடு எத்தனையோ இறை உடையவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அன்பிற்குரிய நடுவர் அவர்களே, நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன். இதெல்லாம் சாதாரண விஷயம் சார். மலைக்கு போறவங்க அந்த இருமுடி பையில அரிசி போட்டு அனுப்புவாங்க. என்ன அர்த்தம் தெரியுங்களா, சில நேரங்கள் இன்னைக்கெல்லாம் சொகுசா போயிட்டு சொகுசா வந்துடுறோம். ஒரு காலத்துல போனவங்க பல நேரங்களில் வரமாட்டாங்க. ஏன்னா பெருவழி பாதை அவ்வளவு கடினமா இருக்கும். ஆனா அந்த அரிசி எதுக்கு தெரியுங்களா, ஐயப்பனுக்கான காணிக்கை மட்டுமல்ல, செல்லுகிற அவனுக்கான ஒரு அரிசியாக கூட இருக்கலாம். போறவர் அங்கேயே இறந்துட்டாருன்னு கூட சொல்ல மாட்டாங்கன்னே, சரணமாயிட்டாரும்பாங்க. அப்படி ஆயிட்டாங்கன்னு வைங்களேன், யார் சுமக்கிறாங்க தெரியுங்களா, இன்றைக்கும் பெருமையோடு சொல்லுகிறேன், அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம்னு ஒண்ணு இருக்குங்க. இறந்து போனவர்களின் சடலங்களை கீழே சுமந்து வருவது மட்டுமல்ல, இல்லத்திற்கே சுமந்து வந்து அவர்களை ஒப்படைவு செய்கிற அந்த அறப்பணிகளை செய்கிற ஆண் மக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார். நடுவர் அவர்களே, ஏதோ ஒரு சிலரை நாங்கள் மேற்கோள் காட்டவில்லை, அத்தனை பேரும் மேற்கோளாக சொல்லக்கூடிய தகுதியோடு தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு நல்ல நாளில் கேட்டு சுவைக்கிற அத்தனை பெருமக்களுக்கும் உங்களுடைய மதுரை தமிழால் நல்ல தீர்ப்பை தருவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு ஆள் பேச்சு எப்படி இருச்சுன்றது நான் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா யாரும் எந்திரிச்சு போகாமல் இருந்தாலே அந்த பேச்சு அவர்களை ஈர்த்திருக்கிறது என்று பொருள். பார்த்தீங்களா, ஏன்னா இன்னைக்கு ஒர்க்கிங் டே, லீவ் இல்லாத நாளில் இத்தனை பேர் வந்து உட்காந்துருக்காங்கன்னா சும்மாவா, ஏதாவது நல்ல விஷயம் நாள் கிடைக்கும். அந்த வகையில் எல்லாருமே அரிய தகவல்களை, புதிய தகவல்கள் நீங்கள் நம்புறதுனால தான் ஜெயிக்குது. சிலர் நம்பவே மாட்டாங்க. பார்த்தீங்களா, அருமையாக பேசியிருக்கார். வீட்டுக்கார் படுத்திருக்காரு ஹாஸ்பிட்டலில். டாக்டர் சொல்கிறார், சாரிங்க மேடம், நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணோம் உங்கள் வீட்டுக்காரை காப்பாற்றலாம்னு, அவர் இறந்துட்டார் மேடம் அப்படின்னு. வீட்டுக்கார் பட்டார்னு எந்திரிச்சு, நான் சாகலை அப்படின்னு. இந்த அம்மா சத்துன்னு பேசாமல் படுங்க. உங்களுக்கு தெரியுமா, டாக்டருக்கு தெரியுமா, அவர் சொன்னால் சரியாத்தியா இருக்கும். அவனே சொல்கிறாங்க, நம்பலைங்க. இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம்லி ஜோக் தான், இருந்தாலும் நீங்கள் ரசிச்சு ஆகணும். நிறையா சார். ஏன் இதை சொல்கிறேன்னா, தமிழுக்குள்ள அழகு பாருங்க. ஆங்கில மொழியில் ஒருத்தர் இறந்துட்டான்னா டைடு டெத்துன்னு முடிச்சுக்கிறோம் ஒரே வார்த்தையில். ஆனால் தமிழில் பார்த்தீங்களா, காலமானார், இறந்தார், அகால மரணம் அடைந்தார், இதெல்லாம் எல்லாத்துக்கும் சொல்கிறதில்ல. தனக்காக மட்டும் வாழாமல் பிறருக்காகவும் வாழ்கிறவரைத்தான் என்ன சொல்லுவோம், இறந்தார் அப்படின்வாங்க. தனக்காக வாழாமல் பிறருக்காகவே வாழ்ந்தவரை காலமானான்னு சொல்லுவாங்க. அப்துல் கலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஏன் காலமானா, 3 காலத்தில் இருப்பார். கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். இந்த 3 காலத்தில் இருக்கிறனால தான் அவர் காலமானான்னு சொல்லுவாங்க. திடீர்னு ஒரு விபத்தில் அகால மரணம் அடைந்தார். பார்த்தீங்களா, ஒவ்வொன்றுக்கும் பிரிச்சிருக்காங்க. தான் சொத்து தான் பொல்ல தான் மட்டும்டே வாழ்கிறவனைத்தான் செத்தான்னு சொல்லுவாங்க. செத்துட்டா இருக்க அந்த வார்த்தையை வச்சு சொல்லிக்கலாம். அப்போ தமிழ் எவ்வளோ அழகுபடுத்து பாருங்க. வெறும் டெத்துன்ற ஆங்கிலத்தை சொல்கிற ஒரு வார்த்தையில் தமிழுக்குள்ளே போனால் எவ்வளோ விஷயம் இருக்கு பாருங்க. அதுதான் தமிழுக்காக பட்டிமன்றம் இது வரைக்கும் எத்தனையோ மொழிகள் இருக்கே, ஏதாவது ஒரு மொழியில் பட்டிமன்றம் நீங்கள் கேட்டிருக்கீங்களா? தமிழில் மட்டும்தான் பட்டிமன்றம் வச்சு ஒரு விழாவை சிறப்பிக்கிற விஷயம். வேறு எந்த மொழிக்குமே அப்படி ஒரு அழகு கிடையாது. அதனால தான் அவர் அழகழகாக நிறைய விஷயங்களை, தகவலை சேகரித்து வந்து உங்களுக்கு பரிமாறினாங்க. நீங்கள் ஒரே இடத்துல உட்காந்து நல்ல விஷயங்களை கேட்டு மொழிவதற்கு ஒரு வாய்ப்பு. பண்பாடுக்கு எவ்வளோ விஷயம் சொன்னாங்க பார்த்தீங்களா. வெளிநாட்டில் லண்டனில் தூங்குறதுக்கு முன்னாடி மனைவி குட் நைட் டார்லிங், உடனே தூங்குறேன். வீட்டுக்காரன் தூங்குறதுக்கு முன்னாடி மனைவி புருஷன் சொல்கிற வார்த்தை. அமெரிக்காவில் ஸ்வீட் ட்ரீம்ஸ்
பாருங்க, தலானியை பிஞ்சிக்கிட்டு போகிற அளவுக்கு கொட்டை விட்டுருக்கான். ஒவ்வொரு நாட்டிலும் ஜப்பானில் தூங்குற முன்னாடி மனைவி மங்களகரமான வார்த்தை புருஷனை பார்த்து தலகாஜியை காக்கும். நான் ஜப்பானுக்கு போயிருந்தேன். சீனவில் தூங்குறதுக்கு முன்னாடி மனைவி சொல்கிற வார்த்தை புருஷன்கிட்ட கீ குச், உடனே தூங்குறான். நம்ம ஊரில் தூங்குறதுக்கு முன்னாடி மனைவி சொல்கிற மங்களகரமான வார்த்தை கதை மூட்டினாடா எருமை, கதை மூட்டினா எங்கே வந்து மல்லாக்கு படுத்துக்கிறீங்க, உனக்குலாம் பெட்டு ருமத்தை சோவா கட்டில் பெரிய யோக்கியம், போ அந்த ட்ரெயினில் விழுந்து சாவு, கரண்டில் விழுந்து சாவு, நீ எல்லாம் உனக்கு கட்டில். திரும்பி பார்க்குற ஆளை காணா, தொங்கிக்கிட்டு இருக்காங்க தூக்கில். இப்படி அங்கே இதாங்க பண்பாடு. சாப்பிட்டீங்களாங்க. அவன் ஆயில நீட்டிக்கிறது எப்படி சார்? அந்த காலத்தில் வெயிலாக இருக்குங்க, பார்த்து போங்க, கொடை எடுத்துகிட்டு போங்க, மோர் சாப்பிடுங்க, இதானே. வெளியே திருச்சிக்கு போயிட்டு பார்த்து போயிட்டு வரணுங்க, எல்லா இதுலையும் போவாங்க, ஆட்டோவில் கூட போங்க, செலவானாலும் பரவாயில்ல, ரொம்ப ஹீட்டாக இருக்கும். இன்னைக்கு ஒருத்தன் சொல்கிறேன், அம்மா இந்த காங்கேயம் போயிட்டு வரேன், போ மோரக்கட்டை, நீ எல்லாம் போட்டும் தான் நான் ஆவலாக இருந்தேன், இப்போ இருந்து என்னத்தை நீ செய்ய போகிற, எங்கிட்ட போய் தொலை. போனேன், வரவே இல்லைங்க 3 வருஷமா. ஆனால் ஒரு அம்மா தான் சொல்லிச்சு, அந்த வத்தலை கொண்டு வரதராஜன் சோசியர் சொன்னால் கரெக்டாக இருக்க முடி. என்ன சொல்கிறீங்க? சொன்னால் அப்படியே பழிக்கும். என் வீட்டுக்காருக்கெல்லாம் சொன்னாரே, இன்னும் 4 வருஷத்தில் உன் வீட்டுக்கார் எங்கேயோ போக போகிறார், எங்கே ஓனாண்டே தெரியலடி, 15 வருஷம் ஆச்சு. பார்த்தீங்களா, சிலருக்கு சரியாக அமையும். இதெல்லாம் உள்ளே வருது, நகைச்சுவையில் எங்களுக்கு சிரிச்சா தான் வரும். அது வாட்டுக்கு வருமா? எங்கிட்டா சந்துக்குள்ளே ஊடி வந்துக்கிட்டு இருக்கும். எப்பயுமே நம்மகிட்ட என்னன்னா, சின்னதாக பையன் இடறி விழுந்துட்டான்னு வச்சுக்க, நேரமே சரியில்லை, சோசியத்தை தான் என்னான்னு கேட்கணும் அப்படின்னு சாதத்தை தூக்கிட்டு 3 பொம்பளைகள் கிளம்பிருங்க பஸ்ஸில் ஏறி. அவர் கரெக்டாக சொல்லுவார்டி, போய் கொடுத்தோன்னே உட்காருமா, பேர் என்னம்மா? மங்களங்க, ரொம்ப மங்கியிருக்கம்மா. அவர் சொல்லுவார், மங்களம், சுக்கிரமேடு சூலமேடு பிளமேடு. உன்னுடைய அழகான குணத்துக்கும் அன்பான முகத்துக்கும் இந்த 3ஆவது மாதம் 4ஆம் மாதம் தாண்டோன்னே உனக்கு அழகான ஆண் குழந்தை பிறக்குமா, சப்புன்னு இருக்கிறது. எனக்கு குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணி 13 வருஷம் ஆச்சுரா. ஏதாவது சொல்லி விட்டு போயிடுவான் சார். போங்க, உங்களெல்லாம் நம்பி வந்து அடுத்த ஆள் வாமா கொண்டாமா. உன் பேர் என்ன? செல்லம்மா. ஆளு கொஞ்சம் பள்ளமா இருக்கியம்மா. செல்லம்மா உங்க பாட்டியா? கரெக்டா. அந்த அம்மா பார்த்து சொல்றாரு, எல்லாம் உன் சாதத்தை பார்க்குறப்பம்மா கொஞ்சம் சந்திராசிரமம் மாறிடுச்சு, எல்லாம் நல்லா ஆயிடுச்சு, இன்னும் பிரச்சனை இல்லை. சாமி ஏதாவது பரிகாரம் சாமி? இரு உனக்கு ஒரு பரிகாரம்னா, ஒரு முறையாவது ராமேஸ்வரம் போய் கடலில் குளிச்சுட்டோம்மா. பட்டக்குன்னு சாதத்தை அந்த அம்மா பிடுங்குச்சு. ஏம்மா? என் சொந்த ஊரே ராமேஸ்வரம் தானே, கிறுக்கு பழை, அங்கே தான் எங்கள் 4 தலைமுறை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், கொண்டாடா கிறுக்கான்னு வாங்கிட்டு போயிடுச்சு. என்ன சார் இதில் தெரியுதுன்னா, எதுக்கு எடுத்தாலும் சுமையை போடவும், நேரஞ்சரில் விதி சரியில்லை, இதுக்கு பிறகு விதி. வீடை மாற்றணும், யோகம். மாற்ற வேண்டியது வீடை இல்லை, உன்னுடைய மனசு மாற்றினா நல்லா. இதுக்காக எல்லாத்தையும் பழி போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, பெண்கள் சாதாரணப்பட்ட ஆட்கள் கிடையாது. பாருங்கள், 4 பக்கம் எழுதிட்டு வந்திருக்காங்க. ஆனால் டிவியில் வரப்போ 4:45 நிமிஷம்தான். இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் பார்வக்கோளாறு மாதிரி, நாங்கள் ஒரு ஆர்வக்கோளாறாக இருப்போம். இது வந்துடாதா, அது வந்துடாதா, நினைச்ச ஊரா வராது, சம்பந்தம் இல்லாத ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் எங்களுடைய பிரமாதமாக பேசக்கூடிய, அழகாக பாடக்கூடிய, அவங்க பாட்டை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பாரிஸ் ராஜா அவர்களுக்கு ஒரு பெரிய கரவசம் கொடுத்து அன்போடு வரும். உலகெங்கிலும் வாழக்கூடிய வசந்த் டிவி நேயர்களுக்கு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு, நல்ல அருமையான ஒரு தலைப்பு. 2 ஆண்கள் பேசிட்டு போனீங்களே, நடுவரை பத்தி புகழ்ந்து ஏதாவது ஒரு 2 லைன் பேசினாங்களா சார்? எங்க அணியில தான் என்னுடைய அன்பு தங்கை அன்னபாரதி எவ்வளவு அழகா புகழ்ந்தாங்க. சாதாரண நடுவரா, ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சியில ஸ்டாண்டப் காமெடியனா வந்து ஒரு பட்டிமன்றத்தினுடைய நடுவராக வளர்ந்து இன்றைக்கு உலகெங்கிலும் இருக்கக்கூடிய 131 நாடுகளுக்கு வெற்றிகரமாக நகைச்சுவை மூலமாக தமிழராக வலம் வந்து கொண்டு இன்றைக்கு ஒரு நடிகராக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வளர்ச்சி எங்களுக்கு மகிழ்ச்சி. தனி மனித வளர்ச்சி ஏன் மகிழ்ச்சின்னு சொல்றேன்னா, அடுத்த நிகழ்ச்சி சாரி மேடம், நீங்க நிகழ்ச்சி கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை சார்.
உங்களுடைய வளர்ச்சி இந்த சமுதாயத்தினுடைய மகிழ்ச்சி என்பதற்காக ஒரு சமுதாய சேவகராக இன்றைக்கு வலம் வந்து கொடுக்கக்கூடிய எங்களுடைய பட்டிமன்ற நடுவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு, பக்தியிலும் பண்பாட்டிலும் சிறப்பாக திகழ்பவர் ஆண்களா பெண்களா, இதுதான தலைப்பு. அவ்வளவுதான். இதுதான தலைப்பு. சைவமும் வைணவமும் ஒரே நேர்கோட்டில் இருக்கு. சைவத்திலுடைய 63 நாயன்மார்கள்ல 3 பேர் பெண்கள். 3 பேர் பெண்கள்ல மிகச்சிறந்த ஒரு ஆளுமை மிக்க ஒரு நாயன்மார்னு சொன்னா காரைக்கால் அம்மையார் சொல்லலாம். இந்த 63 நாயன்மார்களும் நின்றபடிதான் இருப்பாங்க. காரைக்கால் அம்மையார் மட்டுமே அமர்ந்தபடி இருப்பார். அதை விட ஒரு மிகச்சிறப்பு என்னன்னா, ஒரே ஒரு மாம்பழம் ருசியாக இருந்ததுங்க. அந்த காரணத்துக்காக இன்னொரு மாம்பழம் வேணும்னு புருஷன் கேட்டிருப்பார். தன் பக்தியில் மூலம் வரவழைத்து கொடுத்தது அந்த காரைக்கால் அம்மையார். அதுக்காக பயந்து அந்த மனைவியை விட்டு பிரிந்து போயிடுவாங்க. அப்படி போனதுக்கு அப்புறம் பேயுருவாக கொண்டு கையில ஏறினாலும் ஒரு வரலாறு இருக்கு. ஆனால் அந்த சிவனையே அதிகாரமிட்டு சொல்லக்கூடிய ஒரே அதிகாரமுள்ள நாயன்மார்கள் யாருன்னா காரைக்கால் அம்மையார் தான். எவ்வளவு அழகா அதிகாரம் பண்ணுவாங்க தெரியுங்களா? ஆலகாலனே ஆலங்காட்டினில் ஆடிடும் நாயகனே, நீலகண்டனே வேத நாயகா நீதியின் காவலனே, தாள வகைகளோடு மேல துந்துமிகள் முழங்கிடவோர் கணமே, காலை தூக்கியே ஆனந்த தாண்டவம் ஆடுக மன்னவனே. இதை விட ஒரு பக்திக்கு உதாரணம் சொல்ல முடியுமா? ஐபிஎல். சைவம் அப்படின்னா வைணவத்தை எடுத்துக்கங்க. 12 ஆழ்வார்கள். 12 ஆழ்வார்களும் எழுதாத பாசுரம் கிடையாது. பெருமாள் மேல எழுதாத பாடல்கள் கிடையாது. ஆனால் பெரியாழ்வார், பூதத்தாழ்வார், நம்மாழ்வார் எத்தனை பாசுரம் எழுதினாலும் மார்கழி 30 நாளும் பாடக்கூடிய ஒரே பாடல் ஆண்டாள் எழுதிய அந்த பாடல்னா எவ்வளவு புகழ் வாய்ந்தவங்க இருக்காங்க அவங்க. அதை விட ஒரு சிறப்பு என்னன்னா, சூடி கொடுத்த சுடற்கொடியால் இன்னைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் கழுத்திலிட்ட மாலையை தான் தனக்கு வேண்டும் என்று ஆண்டவனே வேண்டுகிறான்னா, பெண்களுடைய பக்திக்கு இதை விட வேற உதாரணம் சொல்ல முடியுமா சார்? பெண்களுடைய பக்திக்கு இதை விட உதாரணம் சொல்ல முடியுமா? 2 பேரும் பேசிட்டு போயிருக்கீங்க. பொம்பளைங்க எல்லாம் கோயிலுக்குள்ள போனா புடவை நல்லா இருக்கா, நகை நல்லா இருக்கா, இதை தான் பாக்குறாங்க. இதுக்கு வேற நடுவர் நீங்க வேற ஒத்து ஊதுறீங்க. உங்களுக்கு நாதஸ்வரமே ஊதுறேன் சார். பொம்பளைங்க நாங்க போனா அந்த புடவை நல்லா இருக்குது, அது எங்க எடுத்தாங்க, அதை நாங்க வாங்கி கட்டிக்குவோம்னு நினைப்போம். ஆனா ஆண்கள் நீங்க கோயிலுக்கு போனா அந்த புடவை கட்டின பொம்பளை நல்லா இருக்கா, அவளை கட்டிக்கலாமேன்னு நினைக்கிறதா உங்க ஆண்கள் பக்தி. இப்படிதான் நீங்க ஐடியா கொடுத்து நீங்களே கட்டு போயிடுறது. 48 நாள் விரதம் இருந்து போறாங்க. அவங்கள குறை சொல்லாதீங்க. நாங்க குறை சொல்லல சார். 48 நாள் கூட வேண்டாம், சொந்த ஊர்ல திருவிழா, அட 1 வாரம் காப்பு கட்டி இருக்குது, பக்தி சிரத்தையா இருக்கலாம்ல. நாங்க திருவிழா வீடு வலிச்சு, வாசம் வலிச்சு, அடுப்பு வலிச்சு, எல்லாம் செஞ்சு துணிமணி துவச்சு போட்டு அவ்வளவு சுத்தமா இருந்தா 5 நாள் விரதம் மஞ்ச காப்பு கட்டியிருக்கிற ஆளு 4ஆம் நாளே தள்ளாடிட்டு வந்தா இதுதான் உங்க பக்தியினுடைய வெளிப்பாடா? அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுப்பாரு பாரு. ஆனா நான் கண்டுபிடிச்சிருவேன் சார், நான் கண்டுபிடிச்சிருவேன். முதல்ல வீட்டுல வரையில கண்டுபிடிக்க முடியாது, சாப்பாடு சாப்பிடையில கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் பேசுவார் பாருங்க வாய் திறந்து, இன்னைக்கு தான் பாரிஸ் ராஜா நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லுவார் பாருங்க, அப்ப கண்டுபிடிச்சிருவேன். அது எப்படி ஜோக்கு அடிச்சிருக்காரு பாத்தீங்களா? நீங்களா என்னங்க ஜோக்கு? அப்ப கண்டுபிடிச்சிருவாங்க நானு. அதுதான் பெண்களுடைய பக்தி. பக்தின்னா என்னங்க? தன்னை மிகைப்படுத்தி சொல்றதுதானே பக்தி. ஆன்மீகம் ஆண்களுக்கே சொந்தம்னு நீங்க சொல்லவே முடியாதுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கிராமப்புறங்கள்ல போய் பாருங்க. கிராமப்புறங்கள்ல என் பாட்டிகிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஒரு தலைப்புல நான் பேச போறேன்னு சொன்னேன். சடார்னு என் பாட்டி சொன்னாங்க, அடி போடி, என்ன பக்தி, ஆம்பளை பக்தி, பொம்பளை பக்தி எப்படி தெரியுமா இருக்கும்? அடுப்பே திருப்பதி, வாசற்படியே வைகுண்டம்னு வாழக்கூடியவங்க தான் பெண்கள்ங்க. என்ன அடுப்பே திருப்பதிங்கிற? திருப்பதியில எரியக்கூடிய அடுப்பு லட்சக்கணக்கான லட்டுகள் சுடுறதுக்காக எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா, புளி சாதம் தயிர் சாதம் செய்யறதுக்காக எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா.
அந்த அடுப்பு அணையா விளக்கு மாதிரி இருக்கும். அது போல ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் காலை மாலை இரவு சத்தான சாதங்கள் செஞ்சு அந்த குடும்பத்தில் போடுவதுதான் அடுப்பே திருப்பதியா வாழணும். வாசப்படியே வைகுண்டம்னா பெருமாள் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தாலும் மாலை நேரம் மகாலட்சுமியோட வாசம் செய்வதற்காக வைகுண்டத்தில் வந்துருவாரு. அதுபோல இந்த ஆண்மகன் காடு மேடு எங்க உழைச்சு பாடுபட்டு வந்தாலும் மாலை ஆனவரை வீட்டுக்கு திரும்புவான். அன்றைக்கு முகம் கழுவி நெத்தி நிறைய பொட்டு வச்சு தலை நிறைய பூச்சூடி வாசப்படியே வைகுண்டம் வாழ்றதாங்க பெண்களுடைய பக்தி. ஆண்கள் கோயிலுக்கு போவீங்க, ஆனா ஒரு பெண் தான் குடும்பத்தையே கோவிலாக்குவா. அழகாக சொல்லுவாருங்க பாரதியாரு, ஆதிசக்தி தன் உடம்பில் அரணும் கோத்தான், அயன்பாணி தன்னை நாவில் அமர்த்தி கொண்டான், சோதிமணி முகத்தினை செல்வம் எல்லாம் சுரந்தருளும் வெளியான மாதுவை மாதவனும் மார்பில் ஏந்தினான், வானோர்க்கெனும் காதல் இன்பம் போல் பிரிந்தனின் இன்பம் உண்டோ, ஆதலால் காதல் செய்யும் மனைவியே சக்தி கண்டேன்னு பாரதியாரே சொல்லியிருக்காருங்க. நீங்க பிறந்த மண் என்னங்க சார்? பெருமை வாய்ந்த மண். மதுரை. மதுரை. மதுரைனாவே மதுரைக்கு புகழே மீனாட்சி. மதுரைக்கு புகழே மீனாட்சிங்க. இந்த ஆண்களுடைய உயர்வா பெண்களுடைய அறுப்பா எங்க பக்கம்லாம் சொல்லுவாங்க. கொங்கு மண்டலத்துல உங்க வீட்டுல சிதம்பர ஆட்சியா மீனாட்சி ஆட்சியா கேட்போம்ல சார். நாங்க உங்க வீட்டுல சிதம்பர ஆட்சியா மீனாட்சி ஆட்சியான்னு கேட்போம். மதுரையில் ஆட்சி செய்யக்கூடிய மீனாட்சியை போல தமிழகத்தில் உள்ள அத்தனை குடும்பங்களிலும் ஆட்சி செய்யக்கூடிய மீனாட்சி தான் பண்பாட்டிலும் பக்தியிலும் சிறந்த பெண்கள். உதாரணம் இல்லையா சார்? கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுக உமையுடையாள் காத்திருந்தாள் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே மதுரையிலே. எவ்வளவு அழகான பாடலுங்க. அப்படிதாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள். பண்பாடுன்னா என்ன சார்? பண்பாடுன்னா என்னங்க? குடும்பத்தையே ஒரு கோவிலாக செய்யக்கூடியதா பெண்ணு. பண்பாடுன்னா இன்னைக்கு எந்த மதமாக இருக்கட்டும் சார், இந்து மதமாக இருக்கட்டும், இஸ்லாமிய மதமாக இருக்கட்டும், கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும், 30 கால நோன்பையும் கடைபிடிக்க கூடியது பெண்களாகத்தான் இருப்பான் இஸ்லாமிய. உண்மையா இல்லைங்களா? இன்னைக்கு கிறிஸ்துவ மதத்துல ஒரு ஜெப கூட்டம், ஒரு பிரார்த்தனைன்னா ஞாயிறு தோறும் தவறாமல் போகக்கூடியது பெண்களாகத்தானே இருப்பாங்க. வெள்ளிக்கிழமை தோறும் விரதம் இருந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் கோவிலுக்கு செல்லக்கூடியது பெண்களாகத்தானே இருப்பீங்க. பெண்களாக மட்டும்தான் சார் இருப்பாங்க, ஆண்களுக்கு அதுல பங்கு கிடையாது. என் பேர் பாரிஸ் ராஜா. நீங்க சொல்றப்பவே அறிமுகப்படுத்துறப்பவே சொன்னீங்க உங்க பேர் பாரிஸ் ராஜான்னு சொல்லிட்டீங்க. நான் நல்ல கவிதை எல்லாம் எழுதுவேன். இந்த மங்கையர் மலர்ல பாரிஸ் ராஜான்னு வர கவிதையெல்லாம் என்னுடைய கவிதை தான். போன வாரம் இப்படித்தான் நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன். ஒரு குடும்பத்தில் இரு பெண்களுக்கு இடையே நடக்கிறது போட்டி, குடும்பத்திலும் தாயா தாரமா என்று போட்டி, தாய் ஜெயித்தால் மனைவியோ வாழா வெட்டி, மனைவி ஜெயித்தால் தாயோ முதியோர் இல்லத்தில் மூதாட்டின்னு எழுதியிருந்தேன். ராத்திரி 12:30 மணிக்கு எனக்கு ஒரு போன் வருது சார். ஹலோ சார், நான் தான் பேசுறேன் சார் அப்படின்னா. இல்லைங்க நான் மேடம். அதை விடுங்க சார், ஒரு ஆம்பளை கஷ்டம் ஒரு ஆம்பளைக்கு தான் தெரியும். என்னமா கவிதை எழுதியிருந்தீங்க நீங்க? தாய் ஜெயித்தால் மனைவியோ வாழா வெட்டி, மனைவி ஜெயித்தால் தாயோ முதியோர் இல்லத்தில் மூதாட்டி எழுதியிருந்தீங்க. 2 பேய்கிட்ட பட்டுட்டு நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும், ஒரு ஆம்பளை கஷ்டம் ஒரு ஆம்பளை தான் தெரியும் அப்படின்னு வச்சுட்டு போனை வச்சுட்டார் சார். அதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் வருமா? திருப்பி போன் எடுத்தேன், அதே நம்பருக்கு டயல் பண்ணேன். ஹலோ சார், சொல்லுங்க சார். சார் நான் சார் இல்லை சார், லேடி. இதுதான் உங்க வாட்ஸ்அப் நம்பரா? காலையில் ஆதார் கார்டு கூட நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்றேன். சார் நான் லேடி சார் அப்படின்னு சொல்றேன். சார் விடிஞ்சா ஏப்ரல் 1, இப்பவே நீங்க என்னைய முட்டாளாக்க முடியாது, தயவு செஞ்சு வைங்க சார்னு போனை வச்சுட்டார் சார். அதுக்கப்புறம் தூக்கம் வருமா சார்? என் வீட்டுக்காரர் படுத்திருந்தாரு. நான் ரொம்ப மரியாதையான புள்ள, எங்க ஊர்லயே கொங்கு மண்டலத்திலேயே ரொம்ப மரியாதையான புள்ள. எல்லா இடத்தையும் மரியாதையா தான் சொல்லுவோம் நாங்க. ஏனுங்க வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க படுத்துக்கோங்க எந்திரிச்சுக்கோங்க அப்படி எல்லாம் மரியாதையா பேசக்கூடிய ஆட்கள் நாங்க. என் புருஷன் படுத்திருந்தாரு, ஏங்க எந்திரிங்க அப்படின்னு. மறுபடியும் எந்திரிக்கவே இல்லை. யோ எந்திரியா அப்படின்னு. மறுபடியும் இருந்தாலும் எந்திரிக்கவே இல்லை. டேய் எந்திராமல்ல அப்படின்னு எந்திரிச்சிட்டாரு. இன்னைக்கு நீ பட்டிமன்றம் போகலியா? யோ பக்கத்துல தான் படுத்திருக்கேன், பட்டிமன்றம் போகலியான்னு கேட்குற.
இப்படி 12:30 மணிக்கு ஒரு ஆள் ஃபோன் பண்ணாங்க, கவிதையை பாராட்டினாரு. கவிதையை பாராட்டிட்டு சொல்றாரு, இந்த கவிதை இவ்வளவு நல்லா இருக்குது, என்னை ஒரு ஆம்பளைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றேன் சார். அதற்கு கண்ணு தொடச்சு, இதுக்கெல்லாம் அழுகலாம் மாட்டா தங்கம், இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணாதடா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க சார். அவனுக்கு இப்பதான் தெரியுது, எனக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும்னு சொன்னாரு பாருங்க சார். சிவன் தன்னுடைய உடம்பில் பாதியை கொடுத்தாரு. அர்த்தமுள்ள இந்து மதத்துல தான் கவியரசர் கண்ணதாசன் சொல்லுவாரு, அர்த்தநாசீஸ்வரராக இன்றைக்கு சிவபெருமான் தன் உடம்பில் பாதியை சக்திக்கு கொடுத்தாரு. ஆனா அந்த ஒரு பாதி எங்க சார் போச்சு, அந்த ஒரு பாதி எங்க போச்சு அப்படின்னு கவியரசர் கண்ணதாசன் கேள்வியும் அர்த்தமுள்ள இதமன்ல கேட்டுட்டு பதிலும் சொல்லி இருப்பாரு. அந்த ஒரு பாதியாக பிறந்தவர்கள் தான் ஆண்கள், சிவனுடைய ஒரு பாதியாக பிறந்தவர்கள் தான் ஆண்கள், சக்தியினுடைய மறுபாதியாக பிறந்தவர்கள் தான் பெண்கள். அதனால் தான் இந்த குடும்பம் என்னும் கூட்டுக்குள் இவர்கள் ஒன்றுபட்டு இருக்கிறார்கள் என்று கவியரசர் கண்ணதாசன் சொல்லுவார் சார். அதே போல பெருமாள் தன் மார்பில் மகாலட்சுமிக்கு இடம் கொடுத்தாரு. அதே போல இன்னைக்கு பிரம்மன் தன்னுடைய நாவில் இடம் கொடுத்தாரு. இவர்களுக்கெல்லாம் சரிபாதியாக பக்தியிலும் சரி பண்பாட்டிலும் சரி சரிபாதியாக இடம் கொடுத்தவர்கள் கடவுள். ஆனாகி பெண்ணாகி நின்றானவன், அவையொன்று தானென்று கண்டானவன், தான் பாதி உமைபாதி கொண்டானவன், சரிபாதி பெண்மைக்கு தந்தானவன், உயிரானவன் உடலானவன், உலகாள்பவன் என் ஈசன் அவன். நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன். கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உனக்கு சக்தி இருந்தா செய், இல்லையா சிவனேன்னு. சக்தி இல்லையே சிவம் இல்லை, சிவம் இல்லையே சக்தி இல்லை, பெண்கள் இல்லாவிட்டால் பக்தியும் இல்லை பண்பாடும் இல்லை. மதுரையிலிருந்து வந்திருக்கக்கூடிய மீனாட்சி ஆட்சி செய்யக்கூடிய இடத்தில் வந்திருக்கக்கூடிய எங்கள் மதுரை முத்து நடுவர் அவர்களும் எங்களுக்குத்தான் தீர்ப்பு தெரிவிகள் என்று கூறி வாய்ப்பளித்த உங்களுக்கும் வாய்மொழி கேட்ட உங்களுக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அவங்க நாயன்மார் சைனோ வைனோ வரைக்கெல்லாம் போயிட்டாங்க. ரொம்ப நல்ல ஒரு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு தகுந்த நாளில் தகுதியான பேச்சாளர் 4 பேருமே, அவர்களுக்கு மிகச்சிறந்த பாராட்டுகள். அது மீனாட்சியிலேருந்து வந்திருக்கோம், மதுரையிலேருந்து வந்திருக்கீங்க. மீனாட்சி ஊர் மதுரையை தூங்கா நகரம்னு சொல்லுவாங்க. எதற்காக என்றால் மீன் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணில் தூங்கி ஒரு கண்ணில் விழிச்சிருக்கும். மீன் கண்ணுடையவள் மீனாட்சி, அவளுடைய ஆட்சி நடக்கிறனால மீனாட்சி அது தூங்கா நகரம் என்று பெயர். ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ பெருவாரியான கைதட்டு கொடுத்ததுக்கு உங்களுக்கு பெரிய நன்றி. இறப்பிற்கு பின் வாழ்க்கை இருக்கா இல்லையான்னு தெரியாது. இறப்பிற்கு பின் வாழ்க்கை இருக்கா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது. இருக்கும்போதே அதை வாழ்ந்து விட்டால் என்ன, நான் சொர்க்கத்துக்கு போகிறேன் இந்த இருக்க தருமபுரிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் 3 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், போக டைம் இல்லை. நீ சொர்க்கத்துக்கு போகிற எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் செய்ய முடியும்? அதே போல் ஆண்டாளை பற்றி சொன்னாங்க. காரைக்கால் தான் கணவர் தம் மீது ஆர்வம் கொண்டு விடக்கூடாது, காதல் வயப்படக்கூடாது என்பதற்காக பேயாக மாறியவள் தான் காரைக்கால். ஏன்னா ஆன்மீகத்தில் தன்னை இணைத்து கொண்ட பிறகு. ஐயா அன்னை தெரசா பற்றி அன்னபாரதி, ஏன்னா அவங்க ஒரு கிறிஸ்துவர் பாருங்க, விநாயகரை பற்றி பேசுகிறாங்க, சிவனை பற்றி பேசுகிறாங்க, ஐயப்பனை பற்றி பேசுகிறாங்க. அன்னைக்கெல்லாம் முருகனை பற்றி அவங்க 3 மணி நேரம் பேசினப்ப முருகனே வாட்ஸ்அப்பில் வந்திருக்கார். ஏமா போதுமா பேச்சை குறைச்சிக்க, ஏன்னா எனக்கே தெரியா பாயிண்டா 2 பாயிண்ட் சேர்த்து அடிக்கிற அப்படி. சாமி நீங்கள் வரமாட்டீங்கன்னு சொல்லிட்டேன், பிரிச்சு ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி இணைச்சிடக்கூடாது, தவறாக போயிடும். பார்த்தீங்களா, அவங்க ஒரு கிறிஸ்துவர், அவங்க ஒரு இஸ்லாமியர், நான் ஒரு இந்து. இவரெல்லாம் என்னென்றே தெரியாமல் ஒரு 13 வருஷமாக இருந்துக்கிட்டார். கடைசியில் 3ஐயும் கூட்டி 3ஆல் வகுத்து அக்பருடைய அவைன்ட்டு போயிட்டார். அக்பர் பீர்பல் அந்த மாதிரி என்கிட்ட ஒரு லெவலில் ராங் ரூட்டில் போயிட்டார். இப்பெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் தான் ஒரு அழகு. தருமபுரியில் இதே விநாயகர் சதுர்த்திக்கு இஸ்லாமியர்கள் தூக்கிட்டு போனதெல்லாம் பார்த்தேன். அதெல்லாம் முறையாச்சு. ஒரு ஊரில் ஒரு ஐயர் இறந்து போயிட்டார், பிராமின், அவரை வசதி இல்லாதவர். இஸ்லாமியர்களே வசூல் பண்ணி அவர் முறைப்படி ஒரு பிராமணர் எப்படி அடக்கம் செய்யணுமோ அதே முறையில் அடக்கம் செஞ்சாங்க ஒரு ஊரில். இதெல்லாம் நல்ல விசேஷம். இப்படி இருந்தால் தான் நல்ல கிருஷ்ணகிரி இல்லையா.
இந்த பிள்ளை எல்லாம் மேப்பூரம் போடுறதுனால எல்லாமே தெரியும். நம்மளுக்கு இந்த ஊர் அது என்ன ஊருன்னு மண்டியை சொரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே அந்த பிள்ளை கிருஷ்ணகிரி 3வது குறுக்கு சேர்ந்து 4வது அந்த வடக்கு பக்கம் அந்த வீடு, அது வரைக்கும் மேப்பில் போகிறதுல நம்ம கேப்பில் கூட போக முடியல. இருக்கட்டும், இப்போ எல்லாம் ரொம்ப ஆவலாக இருக்கீங்க. நான் தான் பதட்டத்தோடு இருக்கேன். என்ன தீர்ப்பு சொல்ல போகிறேன்? ஆமாம், பெரிய சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு அப்படின்ட்டு நீங்களாம் நினைக்கலாம். இருந்தாலும் ஒரு ஒரு ஐதீகம், எதுக்குமே விடை காண்றதுக்கு ரொம்ப ஆவலாக இருப்போம். பார்த்துருக்கீங்களா? இந்த ஃபேன் பாருங்கள், இவ்வளோ நேரம் சுற்றுது, அட்ரஸ் தொலைச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. வாட்சில் முள்ளு இருக்கு, என்னைக்காவது நம்மளை குத்திருக்கா? இப்போ தான் பாயிண்ட்டுக்கு வர போகிறேன். என் வாட்சில் முள்ளு குத்துக்கு என்னை கத்திய வச்சே குத்திருக்கலாம் போலிடா. எந்தண்டி பாயிண்ட் தீர்ப்பில் ஒன்று ஒன்றா தான் சொல்ல முடியும். எல்லாத்துக்கும் விட சொல்ல முடியுமா சார்? இப்போ டிவி ரொம்ப நேரம் பார்க்குறோம், டிவியை ரொம்ப நேரம் குருன்னு பார்க்குறோம், கண்ணிலேருந்து தண்ணி தண்ணியாக வருது. தண்ணியை ரொம்ப நேரம் பார்த்தா கண்ணிலேருந்து டிவியாக வருதா? அங்கே ஒரு ஆள் முடிவு பண்ணிட்டார், இன்னும் கொஞ்ச நேரம் வீட்டை உட்காந்துருந்தோம் நம்மளை சட்டை கிழிச்சிட்டு ஓட வச்சிருக்கான். எதுக்குமே சிலதுக்கு விளக்கமே சொல்ல முடியாது சார். 10 நிமிஷம் அப்படி தண்ணியில் நனைஞ்சிட்டு வந்தா இந்த அச்சுன்னு தும்மிட்டு 33 மாத்திரை போட்டுட்டு ஜலதோஷம் அந்த இந்த டெஸ்ட். 10 நிமிஷம் மலையில் போனது, தண்ணியில் போனது. ஆனால் மீன் பிறந்ததுல தண்ணிக்குள்ளே நீந்தது, என்னைக்கா ஜலதோஷம் பிடிச்சிருக்கா? அங்கே ஒரு கையை தட்டை வந்துட்டு நிறுத்தார், மீனுக்கு ஜலதோஷம் பிடிக்குதா? ஏன்னா இப்படி ஒரு நடுவரை கூட்டு வந்திருக்கீங்க. என்ன சொல்றா டாக்டரு? தினம் நடங்க, வாக்கிங் போங்க, வெயிட் குறையும். யானை தினமும் வாக்கிங் போகுது, வெயிட்டா குறையுது? நல்ல ஸ்விம்மிங் பண்ணுங்க, நீஞ்சுங்க, வெயிட் குறையும். திமிங்கலம் தினம் தான் நீந்து அது வாட்டி வகுறு பெருத்துக்கிட்டே போகுது. இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஜோக்ஸ். இப்போ தான் நம்ம விஷயத்துக்கு வரப்போகிறோம். வாரியார் என்ன சொல்கிறா தெரியுமா? உண்ணாமல் உறங்காமல் இருந்தலாம், ஆனால் கடவுளை எண்ணாமல் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. அவனே அவனே என்று சொல்லி நேரத்தை விரயம் செய்வதற்கு சிவனே சிவனே என்று சொல்லி பாருங்கள் உங்களுக்கு. அது அந்தந்த மாத்துக்கார். நீங்கள் ராமனை கும்பிடலாம், இஸ்லாம் அல்லாவை கும்பிடலாம், இயேசுவை கும்பிடலாம், அவங்க இதுக்கு. ஆனால் எல்லாருக்கும் அது வேணும் சார். கோயிலுக்குள்ளே சென்ற உடனே ஒரு சின்ன ஒரு புத்துணர்ச்சி வரும். பார்த்தீங்களா? உலகத்திலே எக்ஸ்பைரி இல்லாத ஒன்று இருக்குது சார். தேனு கூட கொஞ்ச நாளில் அது எக்ஸ்பைரி ஆகாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் முறையாக பயன்படுத்தலாம், அது கூட எக்ஸ்பைரி ஆயிடும். உலகத்திலே எக்ஸ்பைரி ஆகாத ஒன்று இருக்குது. ஏன்னா பழனி கோயிலுக்கு வெளிநாட்டுக்காரர் வந்தவன் இந்த ஊரில் என்ன ஃபேமஸ்ஸு வாங்கிட்டு போகணும், பஞ்சாமிர்தம். அதை ஃப்ளைட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. இதென்ன எதை கடத்துகிற குளண்டு குடிச்சிடுவாங்க. வேறு என்ன இங்கே ஃபேமஸ்ஸு? திருநீர் தான் ஃபேமஸ். பழனி திருநீர்னா ரொம்ப அப்படியா, இதனுடைய மகிமை என்ன அப்படின்ட்டு நல்லா இருக்குங்க. நல்ல ஆயில் கிடைக்கும், மன திருப்தி அடைக்கும். நம்மகிட்ட உள்ள அந்த நீர் சத்தப்புறம் உரியக்கூடியது, அதாவது சலவசம் பிடிக்கிறது நீர் உடனே உரியக்கூடிய ஆற்றல். சரிட்டு அந்த விபூதி பாக்கெட் வாங்கி திரும்பி பார்த்துருக்கேன் வெளிநாட்டுக்காரர். என்ன பார்க்குறீங்க? இல்லை ஒன்றும் எக்ஸ்பைரி டேட்டு போடலையே. விபூதிக்கு எக்ஸ்பைரி கிடையாது. இதனுடைய நன்மை, இதை பூசினால் உனக்கும் எக்ஸ்பைரி கிடையாது. நம்ம அது சொல்கிறோம். பார்த்தீங்களா? அதுதான் வாரியார்ட்ட ஒரு முறை ஒருத்தங்க கிண்டல் பண்ணும்போது அன்னபாரதி எல்லாம் மேடையில் சொல்லுவாங்க. அவங்க பார்ப்பாங்க, நம்ம ஜோக்கு ஒன்று அடிச்சிட்டாவே நடுவர், இது எதுக்கு நம்மளுக்கு வம்பு? இப்படி நிரம்ப அழகழகான விஷயம் இருக்குது சார், ஆன்மீகத்தில் இருக்குது. அதெல்லாம் நம்ம கடைபிடிக்கிறோமா? ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில், நவீன காலத்தில் கடவுளவே ஏமாத்துற வரைக்கும் ஒருத்தர் அவன்கிட்ட கடன் கேட்டேன், இவன்கிட்ட கடன் கேட்டேன், அங்கே கேட்டேன், இங்கே கேட்டேன், எவனுமே தரல, வெறுத்து போய் கடவுளுக்கு எழுதிட்டான். கடவுளே ஊராக கேட்டேன், ஒருத்தையும் தரல, எனக்கு வேறு வழி இல்லை, நீங்கள் தான் எனக்கு ஒரு 5000 ரூபாய் இம்மிடியட்லியாக எனக்கு நீங்கள் அனுப்பணும், வேறு வழியே கிடையாது. இப்படிக்கு சோமசுந்தரம் சொக்கலிங்கபுரம் போட்டு அனுப்பிட்டேன். இதை போஸ்ட்மேன் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அடாக பாவமே, இந்த காலத்தில் இப்படி ஒரு வயலாடா, கடவுளுக்கு எழுதியிருக்கானே. ஏன்னா எல்லாம் எழுதிட்டு அட்ரஸ், கடவுள் அட்ரஸ் தெரியல, போஸ்ட்மேன் தான் எல்லாருக்கும் கொடுக்குறான்னு போஸ்ட்மேன் அட்ரஸ்க்கு எழுதிட்டேன். இவர் பிரித்து பார்த்துட்டு இப்படி பையில என்ன செய்யன்னு சொல்லி அவர் பையிலேருந்து எடுத்தார். ஒரு 4000 ரூபா தான் இருந்துச்சு. 5000 ரூபா கேட்டிருக்கேன், 4000 ரூபா வச்சு கவரில் அதே அட்ரஸ்க்கு அனுப்பிட்டார். வந்த உடனே அவருக்கு ஒரே அதிர்ச்சி. பா, நான் கடவுளே எழுதுனா அடுத்த வாரமே அனுப்பிட்டியே, என்ன உன்னுடைய தீவிர பக்தி. கீழே குறிப்பு எழுதுறான்,
அனுப்பியிருந்தீர்கள், மகிழ்ச்சி, சந்தோஷம். இப்படி ஒரு கடவுளை நான் பார்த்ததில்லை. ஆனால் இனிமேல் நீங்கள் பணம் அனுப்பும்போது இந்த போஸ்ட்மேனிடம் கொடுக்காதீர்கள். அவன் 1000 ரூபாய் எடுத்துக்கொண்டு எனக்கு 4000 தான் கொடுத்துள்ளான். கொடுத்தது அவன்தான். ரோட்டில் நடந்து போறேன் சார் ஒருத்தன், கடவுளே எனக்கு ஏதாவது வேறு வழியே இல்லை, இந்த பூமியில் கிடக்கும், ஒரு 500 ரூபா தாள் போட்டிங்கன்னா சில்லறை மாற்றி 250 உங்களுக்கு கொடுத்துறேன், 250. 1000 ரூபா தாள் கிடந்துச்சுன்னா உங்களுக்கு 500 ரூபா, எனக்கு 2000 ரூபா தாள் கிடந்துச்சுன்னா உங்களுக்கு 1000. சொல்லிட்டே போகிறேன். சொன்னோன்னே 1000 ரூபா தாள் பட்டாருன்னு விழுந்து மட்டாருன்னு எடுத்து சாமியை கும்பிட்டான். என்ன இப்படி ஒரு ஏன் கடவுளே 5G சும்மா வச்சுருக்கீங்க, இவ்வளோ பாசிட்டாக இருக்கீங்க. அந்த 1000 ரூபா எடுத்து சொல்கிறேன். ஆனால் அதில் உங்கள் கருணையை பாருங்க, ரொம்ப மெச்சரி, உங்களை பாராட்டுறேன். கடவுள் ஒரு பாராட்டுறாராம். எங்கே இவனுக்கு 2000 ரூபா முழு தாளா போட்டால் சில்லறை மாற்ற சிரமம் போடுவான்னு நீங்களே சில்லறை மாற்றி 1000 ரூபாய் எடுத்துட்டு எனக்கு 1000 ரூபா போட்டீங்க பார்த்தீங்களா, ஐயோ அப்படின்னு இருக்கான். இறங்கி வந்து சப்புன்னு அடிச்சுட்டு பிடிக்கிட்டு ஓடிட்டார். உன்னடா பண்ணு எப்படி எப்படிலாம் ஏமாத்துறான் பாருங்க சார். சார் நம்ம ஆள்கிட்ட தப்பிக்கவே முடியாது சார், பயங்கர விஞ்ஞானிகள். இருந்தாலும் இது கிடையாது சார், உண்மையான பக்தியெல்லாம் அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா. நாங்கள் கோயிலுக்கு பெண்கள் என்ன சொன்னாங்க, கோயிலுக்கு செல்கிறோம், முளைப்பாரி அந்த விதை போட்டு அது முளைக்குதான்னு பார்த்து தினந்தோறும் பார்க்கணும். அதுக்குள்ளே அனௌன்ஸ்மெண்ட், 3 மணிக்கெல்லாம் நம்ம முளைப்பாரி எடுக்கணுங்க, பெண்கள் உடனே கோயிலுக்கு வந்துருங்க. கீழே ஒரு கரெக்டாக சொல்கிறேன், இதை நான் சொல்லியிருக்கேன், எங்கள் ஊரில் கிராமத்தில் சொல்லி அந்த முளைப்பாரி மஞ்சள் தண்ணி உருண்டு கொடுப்பாங்க சார். கோயிலில் ஈர துணியோடு உருண்டு கொடுப்பாங்க. நம்மால் கொடுக்க முடியுமா? இவன் தொப்பையிலேருந்து பிறண்டு விழுந்து போகிறக்கே சிரமமாக இருக்கு, அங்கேயே விழுந்து கிடப்பான். ஆனால் எங்கே உருண்டு கொடுக்குறான்? ஒயின் ஷாப்பில் உருண்டு கொடுக்குறான். வர்றா அப்படி. ஆனால் உண்மையாக மனசாட்சியோடு குடும்ப நலனுக்காக உருண்டு. அந்த மார்கழி மாத கோலம் சொன்னில, அந்த கோலத்திலூட பக்தியும் இருக்கும், பண்பாடும் இருக்கும். என்ன பக்தியும் பண்பாடு? கோலம் போடுவது இறைவனுக்கு. ஏன்னா எங்கே மங்களகரமாக இருக்கோ அந்த வீட்டுக்குள்ளே லட்சுமி வருவான்னு ஒரு ஐதீகம். கோலம் போடுவது இறைவனுக்கு. அந்த கோலத்தை எப்படி போட வேண்டும் என்பது பண்பாடு. 5 புள்ளி 10 புள்ளி 15 புள்ளி வச்சு கோலம் போடுவாங்க இன்னைக்கு பல பெண்கள் கிடையாது. இந்த 10 புள்ளி 15 புள்ளி கோலம் போட்டு ஒவ்வொரு புள்ளியாக இணைச்சிக்கிட்டே வருவாங்க. என்ன அர்த்தம்? இணைச்சிட்டு வரும்போது அழகான கோலம் உருவாகும். அது மாதிரி நீ கல்யாணம் ஆகி இந்த பூந்த வீட்டுக்கு வந்த பின்னாடி தாத்தா பாட்டி மாமா சித்தப்பான் எல்லா உறவினையும் இணைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் 10 புள்ளி 8 புள்ளி கோலத்தை இணைச்சி கொண்டு. அப்போ பக்திக்குள்ள பண்பாடு, அதையும் நாங்கள் தான் செய்கிறோம். அப்புறம் இவங்களை சொன்னாங்க, ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போதே இந்த 48 நாள் விரதத்தை மூச்சு அடக்கிக்கிட்டு இருப்பேன். அவன் ஃபோன் பண்ணான், மாப்பிள்ளை எங்கே இருக்கா? மாப்பிள்ளை இப்போ தான் பாருக்கு வந்தான், நம்ம நண்பர்களான் போது இவனுக்கு இன்னும் 13 நாத்தான் இருக்கு. இவன் நினைப்பூரா ஐயப்பன்ட்ட கிடையாது, 13 நாத்தான். அதுக்குள்ளேயும் வாங்கி வச்சிரு, இதை வாங்கி வச்சிரு, அதை வரும்போதே. அப்போ நினைப்பு எங்கே சார் இருக்கும்? ஒரு கதை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, 2 முனிவர்கள் வரும்போது ஆற்றை கடக்க முடியாமல் இருப்பாங்க. அப்போ ஒரு இளம் பெண்ணுப்பா, சுவாமி என்னை அந்த ஆற்றை கடந்து அங்கே விட்டுறீங்களா அப்படின்னும்போது, அதில் 2 முனிவரில் ஒரு முனிவர் மாமான்னு சொல்லி தன் தோளில் உட்காத்தி வச்சு அந்த கரையில் விட்டுட்டு வருவார். விட்டுட்டு 2 பேர் நடந்து போகும்போது பக்கத்தில் இருக்க முனிவர் கேட்பார், அந்த இளம்பெண்ணை உன் தோளில் தூக்கி செல்லும்போது உன் மனம் சவளப்படவில்லையா அப்படின்னு அவர் கேட்பார். இவர் சொல்வார், நான் அவளை அங்கே கரையில் தூக்கினேன், இந்த கரையில் இறக்கி வைத்து விட்டேன் அந்த பெண்ணை இன்னும் நீ மனதில் இருந்து இறக்கி வைக்கவில்லை அப்படிங்களா. பார்த்தீங்களா, ஒரு பஸ் போகுசா 50 பேர் உட்காந்துருக்காங்க, திடீர்னு வேகம் பிரேக் இல்லை, பூரா பேர் 50 பேர் கடவுளே கடவுளே பிரம்மா ஐயோ சாவுமே கடவுளே கடவுளே கத்துறாங்க. டம்முன்னு மோதி 51 பேரும் போயிட்டாங்க டிரைவரோட சேர்த்து. இந்த 51 பேரில் 50 பேர் நரகத்துக்கு போயிட்டான், டிரைவர் தான் சொர்க்கத்துக்கு போயிட்டான். பிரமிச்சு போயிட்டாங்க. ஏயாக்கள் 50 பேரை கொண்டவன் அவையா, அவன் என்ன கடவுளை சொர்க்கத்துக்கு? உங்களை பிரம்மா சிவனை முருகாண்டு அந்த திருமந்திரத்தை சொல்ல வச்சது யாரு? அந்த டிரைவர். அவர் மட்டும் அந்த ஆபத்தை ஓட்டாட்டி என்ன வேணா இவனைய சொல்லியிருப்பீங்களாடா? என்ன பேசிட்டு போயினீங்க? அந்த ஊரில் சாப்பிட்டா நல்லா இருக்கும், இந்த ஊரில் புரோட்டா நல்லா இருக்குன்னு போயிருப்பீங்க. உங்களை என்னை சொல்ல வச்சது அவர். அதே போல் நம்முடைய பண்பாடு என்ன அப்படின்னா, குழந்தை நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது 80s 90s குழந்தைகளுக்கெல்லாம் என்ன பேர் வைப்பாங்க தெரியுமா? அதிகபட்சமாக சாமி பேர் தான் இருக்கும்.
முருகன், கந்தன், மணிகண்டன், அப்துல்லா, மேரி அப்படின்னு தான் பேர் வைப்பான். என்ன அர்த்தம்? அதை சொல்லும்போது கூப்பிடும்போது அந்த கடவுளே மணிகண்டா மணிகண்டா ஒவ்வொரு நாளும் 40 முறை அந்த திருமந்திரத்தை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குன்னு சொல்லி அன்னைக்கு சாமி பேர் வச்சாங்க. இன்னைக்கு அப்படி பேர் பார்த்துருக்கோமா சார்? பேருக்கு அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. எங்க ஊர்ல ஒருத்தன் குதிச்சாம போவேன், ஜம்புலிங்கம் பேர், ஜம்பாய் போறது தேவையில்லாத நகைச்சுவை தான். இருந்தாலும் என்னுடைய டைம் அப்படி இருக்கு. அவ்வளவுதான். என்னுடைய ராசி என்னன்னா 3 நிமிஷத்துக்கு ஒரு நகைச்சுவை நான் சொல்லி ஆகணும். இது என்னுடைய கிரக அமைப்பு. அதை போய் நான் மாற்ற முடியுமா? எங்க அப்பத்தா சேர்த்து வாயை பொழந்து கிடக்கு. அந்த இடத்துல 2 ஜோக் அடிச்சு அரு நாதஸ்வரம் வாசிக்கிறவன் சிரிச்சிட்டான். என்னை அப்புறம் ஓரமாக குறை சொன்னாங்க. 4வது ஜோக்கு சொன்னேன், எங்க அப்பத்தாவே எந்திரிச்சு 2 சிரிச்சிட்டு படுத்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம்லி நகைச்சுவை தான். கொஞ்சம் நீங்க கொஞ்சம் அப்படி இப்படி பொறுத்து போய்க்குங்க. நிறையா எழுதிட்டு வந்தேன் நம்ம ஊருன்றனால. இருந்தாலும் ஒரு கோயில் வரும்போது தீச்சட்டி எடுக்க நம்மளால் முடியுமா? ஆண்கள் பக்கம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? தீச்சட்டின்னு பேர் தான் சார் வைப்பா. நானும் தீச்சட்டியெல்லாம் எந்தி போயிருக்கோம். இப்படி போகும்போது ஆவி அடிக்கிட்டு இப்படி எங்க கொஞ்ச நேரம் அதை பிடிங்க, இவன் தான் தூக்கிட்டு வருவான். அது அந்த அம்மா எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கிட்டே வரும். ஆனால் நாளைக்கு போய் நேற்று ஒரே கலப்படி பூரா தீச்சட்டி ஏந்தின ஊரே பேர் யார் வாங்கிட்டு போகிறது? அப்புறம் எங்க நாளைக்கு 3 மணிக்கு உங்களுக்கு மொட்டை போடணும். எதுக்குடி? எங்கள் அம்மாவுக்கு உடம்பு இல்லை, வேண்டியிருக்கேன். உங்கள் அம்மாவுக்கு உடம்பு இல்லைன்ட்டு இவனுக்கு எதுக்கு மொட்டை போடுறதுக்கு வேண்டியிருக்க? இவங்க வீட்டுக்காரர் எப்போ பார்த்தாலும் மொட்டையாத்தான் இருப்பார். தேச 2 முடி முளைச்சிடக்கூடாது. வேளாங்கண்ணி தாயே உன்னை தேடி வரேன், உனக்கு வீட்டுக்காரர் மொட்டையத்தார். என்னைக்கா அவர் இந்த அம்மா மொட்டை அடிக்குதா? அதிகபட்சமாக அவரை நான் பேரே இப்படித்தான் போல, இப்படி என்ன இப்படி முடிவோடு இல்லாமல் இருக்கு. எனி டைம் என்ன செய்ய முடியும்? அப்படி ஆயிடுச்சு. அதெல்லாம் இருக்கட்டுமையா, தீர்ப்பை சொன்னால் நாங்கள் டக்குன்னு வீட்டுக்கு போவோம். நீங்கள் கேட்குறீங்க, அது என்ன தெரியாமல் இருக்கு? நான் சொல்லி வரேன்ல, அந்த பாயிண்டை சொல்லி இங்கே சொல்லி தெரியாமல் தானே முழிச்சுட்டு உட்காந்துருக்கோம். அங்கே பார்க்குறாரு மொத்தமே 50 நிமிஷம் தான் போட போகிறோம். தீர்ப்பை 70 நிமிஷம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. நீ எதையும் பேசுங்கடா, எங்களுக்கு என்னன்னா சகித்து கொண்டு வாழ்வதல்ல வாழ்க்கை, தன்னை செதுக்கி கொண்டு வாழ்வதான் வாழ்க்கை. தன்னை செதுக்கி கொள்றதுக்கு என்ன சார் செய்யணும்? எதுலையாவது ஒன்று ஆர்வம் செலுத்தாட்டி இந்த மனிதனுக்கு ஆயுள் காலம் கம்மி சார். இறைவனை நேசித்து இறைவனுடைய துதி பாடுறது, இல்லை அவர் சம்மந்தப்பட்ட புத்தகங்களை படிப்பதில் சிலருக்கு ஆனந்தம், சிலருக்கு சேவை செய்வதில் ஆனந்தம். அன்னை தெரசா பெரிய புத்தகங்கள் படிச்சலாம், அவங்க தெரசா மாறல சார். ஒரு வரி, ஒத்த வரி படித்தாங்க தெரசா அவர்கள் ஒரு ரயில் பயணத்தில். அதுதான் இந்த பூமிக்கு அன்னை தெரசா கொண்டு வச்சு. இந்த பூமியில் நீ பிறந்ததற்கான சேவை, இந்த பூமியில் பிறந்ததற்கான கூலி, நீ பிறருக்கு செய்யும் சேவை. இந்த ஒரு வரி தான் அன்னை தெரசாவை மாற்றுச்சு. பார்த்தீங்களா? படிச்சுட்டு உள்வாங்கணும் சார். லியோ டால்ஸ்டாய் ரஷ்ய தேசத்தில் மிகச்சிறந்த எழுத்தாளர் நடந்து போகிறாரு. ஒரு பிச்சைக்கார, ஒரு தொழுநோயாளி, யா தர்மம் பண்ணுங்கயா அப்படின்னா பையில பார்த்தார், இல்லை பேண்ட்டில் இல்லை, சகோதரா சில்லற இல்லையே அப்படின்றார். அவன் அழுதுருக்கான். சில்லற இல்லைன்னு காப்பா அழுகிற? இல்லை, நீங்கள் ஒரு $1 கொடுத்தீங்கன்னா ஒரு தடவை பசி ஆயிருப்பேன், $2 கொடுத்தீங்கன்னா 2 தடவை பசி ஆயிருப்பேன். என்னை பார்த்து அருவருப்பாகி என் பக்கத்தில் வர்றதுக்கே கூச்சப்படுவாங்க எல்லாரும். ஆனால் என்னை பார்த்து நீங்கள் தோளை தட்டி சகோதரான்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, நான் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இந்த ஒத்த வார்த்தை போதும்டார். பார்த்தீங்களா? அவர் $5 கொடுத்து தான் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டேன், $10 கொடுத்தா அடைய முடியாத மகிழ்ச்சியை ஒத்த வார்த்தையில் கொடுத்தாரு. பார்த்தீங்களா? இதுதான் சார், இதுதான் ஆன்மீகம், இதுதான் பக்தி. ஒருவன் வறியவனிடம் அன்பு காட்டுவது பக்தி, முடியாதவன்கிட்ட பக்தி அன்பு காட்டுவது கருணை, பிற சீவராசிகளிடம் காட்டுவது பரிவு, அதுவும் ஒரு வகையான பக்தி தான். 3 அறிவு 4 அறிவு. சிலர் பார்த்தீங்களா, வெயில் காலத்தில் பறவையெல்லாம் தள்ளான்னு சொல்லி பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வைப்பாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் பக்தி. போதும், இந்த டொக்குக்காக நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி முடிஞ்சு. இப்போ முடிக்கணும் சார். இப்போ நிறைவு பதிக்கு வந்துட்டோம். கடவுளுக்கு அடுத்து கையெடுத்து கும்பிட்றது டாக்டரை தான். ஆனால் அது கூட நம்ம இடத்துல சில இடத்துல சரியா இருக்கா? போய் சொல்கிறேன், டாக்டர் உட்காருங்க. என்ன செய்யுது? காது சரியாவே கேட்க மாட்டேன் டாக்டர். என்னது? இவருக்கு கேட்கல.
காது சரியாவே கேட்க மாட்டேன் டாக்டர். வகுத்த வழியா 3 நாளில் சரி பண்ணிடுவோம். காது வின்னு வலிக்குது. கிட்னியில் கல் இருந்தாலும் கரைச்சிருவோம். 2 பேரும் 2 மணி நேரம் பேசுது. அப்புறமேல இவர் மிஷின் எடுத்து மாட்டினா டாக்டர். மறுபடியும் சொல்ல, என்னப்பா காது சரியா கேட்க மாட்டேன் டாக்டர். நீ சொல்லியே கேட்காத அந்த காது நான் யாரோ முன்ன பின்னது நான் சொல்லியாப்பா கேட்க போகுது. காதை அத்து போட்டு 1/4 கிலோமீட்டர் ஓடிட்டா சார். இது அந்த இடத்துக்கு தேவையா சார்? தேவையா? நீங்க நினைக்கலாம் பக்தியா பண்பாடு இடத்துல டாக்டர் எதுக்கு வந்தான்னு கேட்கலாம். யாரும் வருவார், எங்க பட்டிமன்றத்தில் யாரும் வரலாம். நாங்க எல்லாரையும் அலோவ் பண்ணுவோம். அவர் யாரையும் ஒதுக்க மாட்டோம். டாக்டர் வருவார், இன்ஜினியர் வருவார். லண்டனில் படிச்சுட்டு வர இன்ஜினியர் தாலி கட்டுங்க அப்படின்னு இருக்காரு. அவன் எத்தனை சதுரடியில் கட்டன்ட்டு இருக்கான். ஏன்னா அப்படியே படித்து பழக்கப்பட்டது முடியுமா? இருந்தாலும் இப்போ நிறைவு பேருக்கு வந்துட்டோம். உண்மையிலே தாய்க்குளங்கள் அவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா மனம் உருகி. நான் ஒரு தொடக்கத்தில் ஒரு வார்த்தை சொன்னேன். எங்கள் அம்மா வந்து சூரியனை பார்த்து அது வாட்டுக்கு வெகுளி படிக்காதவங்க இப்படி பார்த்துட்டு கும்பிட்டுட்டு போலன்ட்டு அழுது 6 மணிக்கெல்லாம் சூரியனை பார்த்து கும்பிட்டுட்டு கீழே இருக்க அந்த மண்ணை எடுத்து விபூதியாக பூசிட்டு போயிடுவாங்க. இதுதான் அவங்களுக்கு விபூதி, அவங்களுக்கு கடவுள். பார்த்தீங்களா? ஆனால் அந்த வேண்டுனதை மனசு உருகி வேண்டுறது. இந்த மாதிரி உருகி வேண்டினாலே உண்மையான பக்தி. பெண்கள் அதுகிட்ட பார்க்கலாம், ஆண்கள்கிட்ட அப்படி பார்க்க முடியுமா? சாமி எப்படி கும்பிடாது தெரியுமா? காலைல சும்மா ரேச விபூதியை பூசிட்டு ஓம் ஏமா அவன் ஏமா கத்திக்கிட்டே இருக்கான் ஜனியம் முடிச்சவன் செருப்பை கொண்டு அடிச்சுப்பிடுன்னு சொல்லு. ஓம் சொல்லியிருக்கேன் உடனே ஓ கிறுக்கு இந்த பேன் ஜனியம் முடிச்ச வேணும் அத்தங்கிட்ட ஏறி டென்ஷன் உருவாக்கிட்டு மனுஷன். ஓ இவன் 6 பெரிய பெண்ணாரா அவன் தபால்காரை வந்துக்கிட்டு 9 காளிமல்ல புடிங்கிட்டு ஏறி ஓம் விநாயகர் அவன் 6 செருப்பகத்தை அடிமா இப்படியே சொன்னாய். இவ்வளோ டென்ஷன் சார். நம்மளை தியானம் மாதிரி நம்மளை ஒருமுகப்படுத்துறது. தியான கிளாஸ் எதுக்கு சார்? மன அமைதிக்கு. யோகா எதுக்கு? உடல் அமைதிக்கு. ஆனால் தியான கிளாஸுக்கே டென்ஷனாக போகிறானே. சுவாங்க சாட்சுங்க சாவியம் முடி எங்கே போறீங்க? தியான கிளாஸ் மன அமைதிக்கு போகிறேன்டி. போடா மானம் கட்டணும் உட்கார். மன அமைதிக்கு போகிறானா? மன அமைதி வெறி நாய் மாதிரி போய் நீ மன அமைதிக்கு போய் தியானமே உன்னை பார்த்து தியானம் ஆயிரும்டா. தியானத்தை எப்படி என்ன செய்யணும்? தியானத்துக்கு போகிறேன் மகளே, தியானம் செல்கிறேன். அந்த உணவு பாத்திரத்தை எங்கே? இதோ எடுத்து வந்தேன் குருநாதா. அப்படி இருக்கணும்ல. தனியாக முடிச்சோம் எப்படின்னா டென்ஷனை. இதுதான் சார் ஆண்கள் எப்பவுமே ஒரு விரக்தி, ஒரு டென்ஷன், கோபம். ஆனால் பெண்கள் பார்த்தீங்களா? ஒரே இதை சொல்லி முடிச்சிடறேன். கோயிலில் சென்று பிரார்த்தனை செய்வது 2 பேரும் தான் பிரார்த்தனை பண்ணுறாங்க. இதில் யாரும் மனமுருகி பண்ணுறாங்க பக்தியில் அப்படின்னும்போது எந்த பெண்ணாவது சாமி கும்பிடுவோம் நல்லா உத்து கவனிங்க. தனக்காக வேண்டவே மாட்டான். என் வீட்டுக்காரு வேலைக்கு போகிற இடத்துல போய் பத்திரமா போய் வரணும் சாமி, அது எதுன்னு கடந்து இதாகிடக்கூடாது. என் மயனுக்கு நல்ல இடத்துல பொண்ணு கிடைக்கணும். கடைசி வரைக்கும் 1/2 மணி நேரம் கும்பிட்டுருக்கோம் அந்த அம்மா கோயிலில் உட்காந்து. தனக்காக ஒத்த வரி வேண்ட மாட்டா சார். எல்லாம் குடும்பத்துக்காக. மெழுவர்த்தி மாதிரி சார். மெழுவர்த்தி பார்த்தீங்கன்னா அது வெளிச்சம் நல்ல பிரகாசமாக தெரியும். பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இருட்டு தெரியும் மெழுவர்த்தி கீழே கருப்பா. அது மாதிரி வீட்டுக்கு எல்லா மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுத்துட்டு தன்னை மன திருப்தியாக சுயம்பாக தானே திருப்பி 10 பேர் இருக்காங்க, 9 தோசை தான் இருக்கு அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டு படுங்கப்பா, எனக்கு பசிக்கலன்னு சொல்லி விட்டு கொடுக்குறோம், அவ்வளோதான். ஆனால் பக்தியிலையும் பண்பாட்டிலையும் சரி, வீடு ஒரு நாள் அந்த வீடு நம்ம ஆண்கள் மட்டும் அந்த வீடு மாதிரியா சார் இருக்கும். அது அங்கே கிடக்கும், இது இங்கே கிடக்கும், நாகரிகமாகவே இருக்காது. அவங்க இருந்தால் தான் அந்த வெள்ளி செவ்வாய்க்கு அது சாணம் வச்சு நம்மளாம் பழசை மறந்துட்டோம். இன்ன வரைக்கும் அந்த பண்பாடு இருக்குது பார்த்தீங்களா. கொங்கு மண்டலத்தில் எனக்கு என்ன பிடிச்சதுன்னா 5 கோடி ரூபாயில் வீடு கட்டியிருந்தா கூட வாசலில் வந்து சாணம் தெளிச்சிருப்பாங்க. அதை நான் பாராட்டேன். இதுதான் பண்பாடு. இது பண்பாடு என்னன்னா கிருமி நாசினி. இன்னைக்கு பயந்து அடைக்குமே எந்த நோய் வீட்டுக்குள்ளே வராது, சிறு சிறு பூச்சிகள் மூலம் வரக்கூடிய தொற்று நோய்கள் வராது என்பதற்காகத்தான் சாணம் தெளித்து கோலம் போட்டு இந்த விஷயங்கள்லாம் செய்யணும்னா பெண்கள் இருந்தால் மட்டும்தான் முடியும். அதனால்தான் பெண் என்றால் பேயும் இறங்குவாள், பெண் மதித்தால் பெண் பெண்ணாவாள், பெண் துதித்தால் பெண் தெய்வமாவாள். அதான் விஷயம். ஆக
ஆண்களும் இருக்காங்க. ஆண்கள் கோயில் கட்டுறாங்க, ஆனால் அது கோயிலாக வச்சுக்கிறது அவங்க. பெண்கள் வீடு கட்டுறாங்க, ஆண்கள் வீடு கட்டுறாங்க, அதை கோயிலாக மாற்றுறது பெண்கள் என்று சொல்லி வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மீண்டும் ஒரு இனியதொரு விநாயகர் சதுர்த்தி திருநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லி அன்போடு விடைபெறுகிறோம். நன்றி, நன்றி, வணக்கம்.